உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். சென்னை பத்திரிகையாளர் மன்றம், சென்னை பிரஸ் கிளப் அப்படின்னா தான் எல்லாத்துக்குமே தெரியும். அதில் சென்னை பிரஸ் கிளப் என்கிற பெயர் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடையது அல்ல. எனவே அந்த பெயரையும் அதனுடைய லட்சணை லோகோவையும் நாங்கள் எடுத்தது தனி அமைப்பாக செய்து கொள்கிறோம் என்று சகோதரர் விமலேஸ்வரன் உள்ளிட்ட அன்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு தனி அமைப்பு கண்டு அதை கட்டமைச்சிட்டு வர்றாங்க. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துக்குள்ளே இருந்த சென்னை பிரஸ் கிளப் என்கிற அந்த ஆங்கில பெயரை, அந்த லட்சணையை அவர்கள் உள்ளே வந்து ஒரு கருப்பு சாயம் பூசி அழித்த நிகழ்வெல்லாம் கடந்த முறை நடைபெற்றது. அதற்கு பிறகு அவர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தினார்கள், எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அவர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகள், பல குற்றச்சாட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையானவை அங்குள்ள மேலாளர் ஜேக்கப், அதே போல் துணை பொதுச் செயலாளராக இணை பொதுச் செயலாளராக இருந்த பாரதி தமிழன் உள்ளிட்ட நிர்வாக குழு மேலெல்லாம் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னவா இருக்குன்னா, அவர்கள் அங்கே வந்து அதை வைத்து பணம் சம்பாதித்து விட்டார்கள், அதை வைத்து அவர்கள் முறைகேடு செய்து பணம் சம்பாதித்து விட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டுகளாகவும், அது மது குடிக்கும் இடமாகவும் இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை தான் வைத்தார்கள். நாம் அப்பொழுதே கடந்த காணொலியில் சொல்லியிருந்தோம், பிரஸ் கிளப் என்றாலோ அல்லது மன்றம் என்றாலோ அது மனமகிழ் மன்றம். அது வந்து முழுக்க முழுக்க நீங்கள் பத்திரிகை ஊடகவியலாளர்களுக்கு வந்து அங்கே கேரம் போர்டு விளையாடுவது, இறகுப்பந்து என்று சொல்லக்கூடிய ஷட்டில் காக்கெல்லாம் அன்றாடம் இரவுகளில் மாலை நேரத்தில் வந்து விளையாண்டு 10-11 மணி வரைக்கும் விளையாண்ட காலமெல்லாம் உண்டு. அதே போல் ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்து மாலை வரை டோர்னமெண்ட்டு மாதிரிலாம் வச்சு நடத்தினோம். கேரம் போர்டு அங்கே இருக்கிறது. அதே போல் வந்து உடற்பயிற்சிக்கான கருவிகள் எல்லாம் வைக்கப்பட்டு அது சரியாக பராமரிக்கப்படாமல் இருந்தது. ஒரு நூலகம் அங்கே அமைக்கப்பட வேண்டும் என்று சிறு நூலகம் தொடங்கி இருக்கிறார்கள். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல் கட்டத்திலேயே இருக்குது, தவிர அதற்கு அடுத்த கட்டம் போகல. நாங்களெல்லாம் முன்வைத்தது அங்கே ஒரு நல்ல உணவகம். ஏனென்றால் களத்தில் பணியாற்றக்கூடிய பத்திரிகை ஊடகவியலாளர்கள் பல பேர் வெளியூர்லேருந்து வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனையாக இருந்த முதல் தொடக்க காலத்தில், அதுவும் புதிதாக அங்கே வெளியூரிலிருந்து வேலைக்கு சென்றவர்களெல்லாம் இருக்கக்கூடியது உணவு. எனவே அது அதிகமாக விலை கொடுத்து வாங்கக்கூடியது என்பதெல்லாம் இல்லாமல், இப்போ பெங்களூர் ப்ரெஸ் கிளப்லேயும் டெல்லி ப்ரெஸ் கிளப்லாம் போனீங்கன்னா அங்கே கேன்டீன் இருக்குது. ஸோ உணவு வந்து சற்று குறைவான விலைக்கு நல்ல தரமான உணவுகளை கொடுக்கிறார்கள். அதுபோன்று அங்கே அமைக்க வேண்டும். அதே போல் நமக்கு இடம் இருந்தால் ஒரு தங்குமிடம் கூட, வெளியூர்லேருந்து வரக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் தங்குமிடம் கூட அமைக்கலாம் என்ற போது, இல்லை அது வந்து மேனேஜ் பண்ணுறது சிரமம், தெரிஞ்சவங்களாம் வருவாங்க, வந்து தங்குவாங்க போவாங்க, அது சரியாக வராது, அதனால் அது வேண்டான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லியாச்சு. அப்போ இருக்கிறதில் வந்து மிகச்சிறப்பாக அதை வந்து பின்பற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை நம்ம தொடர்ந்து வச்சுட்டு இருந்தோம். அதெல்லாம் இன்னும் முழுமை பெறவில்லை அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்குது. இன்னொரு புறம் அங்கே நீண்ட நெடுங்காலமாக தேர்தல் நடத்தப்படாமல் இருக்கிறது சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திற்கு என்கிற அந்த ஒரு ஒற்றை கோரிக்கை தான் எல்லோரிடமே இருந்தது. அதை வந்து தற்பொழுது அதனுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அனைவருமே சொன்னது அங்கே தேர்தல் நடத்த வேண்டும் என்றுதான். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவ்வாறு நடத்தப்படும் போதெல்லாம் யாராவது வழக்கு போட்டுருவாங்க. அப்புறம் அந்த வழக்கின் காரணமாக அது தள்ளி போகும். அதன் பிறகு நீதியரசர் சந்துரு அவர்களை வைத்தெல்லாம் தேர்தல் நடத்துவதற்கான நடைமுறைகள்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் அவரே அதிலிருந்து விலகி சென்று விட்டார். ஆக ஏதாவது ஒரு தடை வந்து உறுப்பினர்களாலோ அல்லது உறுப்பினர்கள் அல்லாதவர்களாலோ யாராலேயோ தடை தொடர்ந்து போடப்பட்டு கொண்டே தான் இருந்தது. இதற்கு பிறகு நீங்கள் என்ன வந்து பார்த்திங்க அப்படின்னா, கடந்த ஆகஸ்ட் மாதம் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பொதுக்குழு, சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துடைய பொதுக்குழு கூடி ஒரு தீர்மானம் போடுறாங்க. என்னென்னா, ஒரு வழிகாட்டு குழுவை வந்து அமைப்போம். அந்த வழிகாட்டு குழுவுக்கு என்னென்ன பணிகள் அப்படிங்கிறத அதில் வரையறுக்கிறாங்க. அந்த பணிகளை அவர்கள் வந்து செய்து கொடுக்க வேண்டும். அந்த வழிகாட்டு குழு எதுக்கு அப்படின்னா, 3 விதமான வேலைகள். அதற்கான தீர்மானத்தை அப்படியே வாசிக்கிறேன். அந்த பொதுக்குழுவில் அந்த நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை அப்படியே வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. தீர்மானம் எண் 6. அது தீர்மானம் எண் 6 தான் இவர்களுக்கான என்ன வேலை, என்ன பணி, என்ன உரிமை அப்படிங்கிறதெல்லாம் அந்த வழிகாட்டு குழுவினுடைய உரிமை என்ன, வேலை என்ன என்பதை தெள்ள தெளிவாக விளக்குகிறது. தேர்தல் நடத்துவது மற்றும் உறுப்பினர் சேர்க்கை, அமைப்பு விதிகளில் தேவையான திருத்தங்கள் செய்ய உரிய பரிந்துரைகளை வழங்கவும். இதுதான் மிக முக்கியமாக கவனிக்கணும். தேர்தல் நடத்துவது, உறுப்பினர் சேர்க்கை, அமைப்பு விதிகளில் பைலாவில் தேவையான திருத்தங்களை செய்ய உரிய பரிந்துரைகளை வழங்குவது. அவருடைய அந்த வழிகாட்டு குழுவினுடைய பணி என்ன? இந்த 3 தலைப்புகளில் உரிய பரிந்துரைகளை வழங்க வேண்டும். அடுத்தது, தேர்தல் மற்றும் உறுப்பினர் சேர்க்கைக்கு தடையாக உள்ள வழக்குகளை திரும்பப் பெறுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க சிறப்பு வழிகாட்டு குழு ஒன்றை இந்த மன்றம் பொதுக்குழு தீர்மானிக்கிறது. அதில் சிறப்பு வழிகாட்டு குழு உறுப்பினர்களாக
ஹிந்து திரு என் ராம், நக்கீரன் திரு கோபால், திரு பகவான் சிங், திரு சாவித்ரி கண்ணன், திரு நூருல்லா, திரு குபேந்திரன், திருமதி லக்ஷ்மி சுப்பிரமணியன், திரு சிகாமணி, திருமதி கவிதா முரளிதரன், திரு முருகேசன், திரு சண்முகப்பிரியன், திரு டி சுரேஷ்குமார் என்கிற ஒரு 12 பேர் கொண்ட குழுவை சிறப்பு வழிகாட்டு குழுவை அமைக்கிறாங்க. ஆக இந்த குழுவுக்கான வேலை என்ன? தேர்தல் நடத்துவது, மன்ற உறுப்பினர் சேர்க்கை மற்றும் அமைப்பு விதிகளில் தேவையான திருத்தங்களை செய்ய உரிய பரிந்துரைகளை வழங்குவது. அதற்கு பிறகு அந்த வழக்குகளை வாபஸ் பெறுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பது. அது என்ன? அது குறிப்பிட்ட யார் வழக்கு போட்டாங்களோ அவங்ககிட்ட போய் பேசி அந்த வழக்குகளை வாபஸ் வாங்குங்க, ஸோ அப்போ தான் நம்ம தேர்தல் நடத்த முடியும் என்று சொல்வது. ஆக தெள்ளத்தெளிவாக இந்த வழிகாட்டு குழுவினுடைய செயல்கள், பணிகள், உரிமைகள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த வழிகாட்டு குழு முழுக்க அங்கே சென்று அமர்ந்து கொண்டு அது நிர்வாகம் செய்ய தொடங்கிவிட்டது. இதற்கு இந்த வழிகாட்டு குழுதல் சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன இருக்குன்னா, இல்லை இந்த உரிமையை எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி உரிமை கொடுக்கப்பட்டது அப்படின்னா, அதுக்கு இவர்கள் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா, தற்பொழுது பொறுப்பு தலைவராக இருக்கக்கூடிய கீதப்பிரியன் ஐயா அவர்கள் வெளியிட்ட ஒரு அறிக்கையை அவர்கள் முன்வைக்கிறார்கள். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய அறிக்கை ஒன்றை மே மாதம் அதனுடைய பொறுப்பு தலைவர் கீதப்பிரியன் ஐயா வெளியிடுறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் தேதி, அந்த அறிக்கையில் தேதி பிழையாக இருக்கிறது. எனவே நம்ம அதனால் அறிக்கையினுடைய சாராம்சத்தை மட்டும் வாசிக்கிறோம். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் இணைச்செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக திரு பாரதிய தமிழன் என்கிற பெருமாள் தனது ராஜினாமா கடிதத்தை என்னிடம் கொடுத்துள்ளார். அதனை பரிசீலனை செய்த பிறகு மன்றத்தின் பொறுப்பு தலைவர் என்கிற முறையில் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் தினசரி நடவடிக்கை தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு மூத்த பத்திரிகையாளர்கள் என் ராம், நக்கீரன் கோபால், பகவான் சிங், நூருல்லா, சுரேஷ்குமார், சாவித்ரி கண்ணன், குபேந்திரன், கவிதா முரளிதரன், சிகாமணி, சண்முகப்பிரியன், முருகேசன், லட்சுமி சுப்பிரமணியன் ஆகிய 12 பேர் கொண்ட வழிகாட்டு குழுவின் ஆலோசனைப்படி அடுத்த கட்ட முடிவுகள் எடுக்கப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். கீதப்பிரியன் அப்படின்னு கீதப்பிரியனையா அன்றைக்கி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த இணைச் செயலாளராக இருந்த பாரதி தமிழன் அவர்கள் விலகியதை அடுத்து இந்த அறிவிப்பை வெளியிட்டாங்க. ஆக ஆகஸ்ட் மாத தீர்மானத்தில் இந்த சிறப்பு வழிகாட்டு குழுவிற்கு பரிந்துரை செய்யுங்கப்பா, நீங்கள் அதை எப்படி உறுப்பினர் சேர்க்கையை கொண்டு வரலாம், எப்படி தேர்தல் நடத்தலாம், அதே போல் அந்த வழக்குகளை வாபஸ் பெறுவதற்கான அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்க. இது எல்லாம் செய்வதற்கு தான் உங்களுக்கு செய்யப்பட்டிருக்கிறதே தவிர, நீங்களே இத்தனையும் எடுத்துக்கொண்டு ஒரு அத்தாரிட்டேரியன் என்று சொல்லக்கூடிய சர்வாதிகார போக்குடன் நடந்து கொள்ளக்கூடாது என்பதுதான் இதனுடைய பொருள். ஆனால் இன்றைக்கி குறிப்பாக அதில் உள்ள சகோதரர் டி சுரேஷ்குமார் 2 முறை அவர் அலைபேசியில் பேசினோம். முதல் முறை பேசும்போதே குறிப்பாக என்னிடம் அவர் முதல் முறையில் அழைத்து பேசியதற்கு காரணம், இந்த ஏற்கனவே உறுப்பினர் சேர்க்கை, அதாவது 2025 அடுத்த மார்ச் வரையிலும் புதுப்பிக்கப்பட்ட எம்ஐ போன்ற உறுப்பினர்களும் மீண்டும் ஒரு முறை அந்த சிறப்பு முகாம் அவர்கள் நடத்தக்கூடிய முகாமிற்கு நேரில் அவர்கள் புதிய விண்ணப்பத்தை எழுதி கொடுத்து புதுப்பிக்க வேண்டும் என்கிற ஒரு புதிய வினோதமான நடைமுறையை அவர்கள் முன்வைத்தார்கள். அதற்கு நான் கேட்டேன், 2025 வரைக்கும் எனக்கு மெம்பர்ஷிப் இருக்குது, நான் எதுக்கு புதுசாக திரும்ப உங்கள்கிட்ட ரினியூவல் பண்ணணும்? இல்லை யாராக இருந்தாலும் வர வேண்டும் என்கிற விதிமுறையை நாங்கள் வைத்திருக்கிறோம். விதிக்க நீங்கள் யார் அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம முதல்ல கேட்குறோம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டது பரிந்துரை செய்வதற்கான ஆலோசனைகளை கொடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சஜஷன் டீம் அது, அவ்வளோதான். உங்களுக்கு இந்த அத்தாரிட்டி யார் கொடுத்தது? தீர்மானத்தில் அந்த அத்தாரிட்டி இல்லையே. பரிந்துரை செய்ய உரிய தேவையான பரிந்துரைகளை செய்யத்தான் அந்த குழுவிற்கு அதிகாரம் என்று தெள்ளத்தெளிவாக பொதுக்குழு தீர்மானம் கூறுகிறது. அதன் அடிப்படையில் இது ஒரு 3 மாத காலத்திற்குள் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் அந்த தீர்மானத்தில் வைக்கப்பட்டிருக்கு. ஆக நீங்கள் என்ன செய்யணும்? ஏற்கனவே உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதில் எவ்வளோ பேர் புதுப்பிக்காமல் இருக்காங்க, அவங்களை கூட்டு புதுப்பிக்க வைக்கிறீங்க, அது நியாயமானது. புதிதாக யாராவது விண்ணப்பித்து அவர்கள் இதுவரை ஒரு இன்டென்ஷனலோடு அவர்கள் உள்ளே சேர்க்கப்படாமல் இருந்தால், அவர்கள் தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தால் அவரை இணைப்பது என்கிற அதுவும் செய்யலாம். ஆனாலும் இப்படி நீங்கள் செய்ய வேண்டுமேயானால் புதுப்பிப்பதற்கு ரொம்ப இயல்பு வந்தோன்னா புதுப்பித்து நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். ஆனால் விண்ணப்பங்கள் கொடுத்து இதுவரை உறுப்பினர் அட்டை வழங்கப்படாமல் ஏதாவது காரணத்திற்காக நிறுத்தி வைக்கப்படுமேயானால் அவர்களை சேர்த்துவதற்கு இந்த வழிகாட்டு குழுக்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதை இவர்களை சேர்க்கலாம், இவர்களை வைத்துக் கொள்ளலாம் என்ற பரிந்துரையை, ஆலோசனையை பொறுப்பு தலைவர் என்கிற முறையில் கீதப்பிரியன் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அவர்தான் அதை இறுதி முடிவு எடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வழிகாட்டு குழுவினுடைய வேலை பரிந்துரை செய்வது தான். இவர்கள் கையெழுத்து போட்டு உடனே 10 பேர்த்தை சேர்த்திடலாம், அப்புறம் 50 பேர்த்தை நீக்கிடலாம் அப்படிங்கிற பேர் தான் அத்தாரிட்டேரியன் சொல்லணும். நம்ம இதுக்கு பேர் தான் சர்வாதிகார போக்கு அப்படின்றோம். அதை செய்வதற்கு இவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? இந்த வழிகாட்டு குழுவுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது?
ஒரு ஏற்கனவே வந்து பதிவு இருக்கக்கூடிய உறுப்பினர்களை நாங்கள் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது தி ஹிந்து குழுமத்தினுடைய என் ராம் அவர்களும் நக்கீரன் திரு கோபால் அவர்களும் தான் இப்போ இந்த 2 பேர் தான் அந்த அவர்கள் வந்து மூத்த பத்திரிகையாளர்களின் அடிப்படையில் இந்த வழிகாட்டு குழுவுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்னணியாக இருக்காங்க. இப்போது நம்ம என்ன கேட்குறோன்னா, நக்கீரன் அலுவலகத்தில் போய் நாங்கள் வந்து ஒரு குழு, நாங்கள் பத்திரிகையாளர் குழு வர்றோம், நக்கீரன் அலுவலகத்தில் போய் நாங்கள் உங்களுடைய பணியாளர்களை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுறோம், புதுசாக வந்து வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டவங்களாம் உள்ளே சேர்த்துக்கிறோம், பழைய ஆளெல்லாம் நாங்கள் தூக்குறோம் அப்படின்னா ஹிந்து என் ராமும் நக்கீரன் கோபால் அவர்களும் ஒப்புக்கொள்வார்களா? அதுபோலத்தான் இது ஒரு பொது அமைப்பு, எல்லா உறுப்பினர்களுக்கும் பத்திரிகையாளருக்குமான பொது அமைப்பு. அதில் இருக்கக்கூடிய எத்தனை உறுப்பினர்களோ அதில் பதிவு செய்த உறுப்பினர்கள், அதை வந்து சேர்க்கப்பட்ட உறுப்பினர்கள், சேர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அல்லது நிலுவையில் வைக்கப்பட்டுள்ள விண்ணப்பங்கள், இவற்றையெல்லாம் பரிசீலனை செய்து இவர்களுக்கெல்லாம் நீங்கள் தரலாமே, இவர்கள் வந்து தான் இந்த பணியிலே இல்லையே, இவர் ஏன் நீக்கலாமே என்பதை வந்து செய்யலாமே, அவ்வாறு கூறலாமே, இப்படி பேசலாமே என்ற ஆலோசனை பரிந்துரை வைப்பது மட்டும்தான் இந்த வழிகாட்டு குழுவினுடைய பணி, உரிமை. அதை முடிவெடுக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா கீதப்பிரியன் அவர்கள் பொறுப்பு தலைவர். சரி, இப்போ இந்த பொறுப்பு தலைவர் உள்ளிட்ட இப்போ இருக்கக்கூடிய அசதுல்லா, நரேஷ் இவங்கெல்லாம் வந்து பாரதிய தமிழர் வெளியே போயிட்டதுனால பொறுப்பிலேருந்து இப்போ மீதி 3 பேர் தான் இருக்காங்க. அதை வந்து நிர்வாகக்குழு, பழைய நிர்வாகக்குழுவில் 3 பேர் தான் இருக்கிறாங்க. அப்படின்னா அவர்கள் சரி அவர்களிடம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இது என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த குழுவினுடைய மிக முக்கியமான கடமையாகவும் உரிமையாகவும் சொல்லப்பட்ட மிக முக்கியமான இன்னொன்று என்னென்னா, இந்த பரிந்துரைகளை, அதாவது வந்து தேர்தல் நடத்துவதற்கான பரிந்துரைகள், உறுப்பினர் சேர்க்கைக்கான பரிந்துரைகள், அதேபோல் வழக்குகளை வாபஸ் பெறுவதற்கான நடவடிக்கைகள், அவற்றுக்கான பரிந்துரைகள், இவற்றையெல்லாம் இவங்க என்ன செய்யணும்னா பொதுக்குழுவை கூட்டி அங்கே வைத்து, பொதுக்குழுவில் வைத்து அதற்கு ஒப்புதல் பெற்றால் மட்டும்தான் இந்த வழிகாட்டு குழுவினுடைய பரிந்துரைகள் சட்டமாகும். அது வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா அமலுக்கு வரும். பொதுக்குழுவில் வைக்கப்படாமல் இவர்களே வந்து எல்லா விதமான சட்டங்களையும் திருத்தி கொண்டு இவர்களே செய்வதற்கு பெயர் இதற்கு ஆக்கிரமிப்பு இல்லாமல் வேறு என்ன? பாரதிய தமிழன் உள்ளிட்டவர்கள் பேக்டோர் வழியாகத்தான் உள்ளே நுழைந்தார்கள் என்று, பின்வாசல் வழியாக நுழைந்தார்கள் என்று விமர்சனம் செய்த இந்த பத்திரிகை ஊடகவியலாளர்கள், அன்பர்கள், மூத்தவர்கள், சகோதர சகோதரிகள், தற்பொழுது நீங்கள் எந்த வாசல் வழியாக நீங்கள் வழிகாட்டுக்குழு என்ற பெயரில் உள்ள வர்றீங்க? ஜன்னல் வழியாவில் வந்திருக்கீங்க. ஆக முன்வாசல் வழியாகவும் வராமல் பின்வாசல் வழியாகவும் வராமல் ஒரு வழிகாட்டு குழுவிலே கொஞ்சம் வந்து கொடுத்தோன்னே ஒரு கால் எடுத்து உள்ள வைத்த உடனே 2 கால் எடுத்து வைத்து அப்புறம் அமர்ந்து நாங்கள் நீட்டி படுத்துக்கொள்கிறோம் என்கிற அடிப்படையில் வழிகாட்டு குழு படுத்து கொண்டு விட்டது. அதுதான் இந்த செயல்பாடுகளுக்கு எல்லாம் காண்பிக்கின்றன. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இத்தகைய ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இப்போ பொதுக்குழு வந்து கூட்டணும். பொதுக்குழு எப்படி கூட்ட வேண்டும் என்றால், இவர்கள் இந்த வழிகாட்டுக்குழு புதுசாக வந்து பல பேரை சேர்த்திருக்கிறதா இப்போ சொல்கிறாங்க. அதாவது இவர்கள் நாங்கள் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணோம், பார்த்ததில், பரிசோதித்து பார்த்ததில் பல பெயர்கள் இன்னும் சேர்க்கப்படாமல் இருக்கின்றன, புதுப்பிப்பில் ரினியூவல் இல்லாமல் புதிதாக சேர்க்கப்படாமல் இருக்கின்றன, அவற்றிலும் சேர்த்துறோன்னு சொல்லிட்டு இப்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர் ஒருவர் வந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய உறுப்பினராக சேர்த்திருப்பதாக நமக்கு நண்பர்கள் தகவல் தெரிவிக்கிறாங்க. வழக்கறிஞருக்கு பத்திரிகையாளர் சங்கத்தில் என்ன வேலை? நீங்கள் மற்றவர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகை துறையில் வேலை செய்து கொண்டு, இப்போது அடிப்படையில் ஒரு பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனையை சொல்கிறேன். நான் ஒரு செய்தியாளர், பத்திரிகையாளர் மற்றும் முழுநேர செய்தியாளர், பத்திரிகையாளர். தினமலர் நிறுவனத்தினுடைய காலைக்கதிர் நிறுவனத்தில் எமது பணியை தொடங்கி சேலத்தில், அதற்கு பிறகு சென்னை ஜெயா தொலைக்காட்சியில் செய்தி பிரிவில் 7 ஆண்டுகளும் மேலாக பணியாற்றி, அதற்கு பிறகு TNTV இன்டர்நேஷனல் நியூஸ் நெட்வொர்க் என்கிற தனிப்பட்ட ஒரு ஏஜென்சி முகமையை தொடங்கி குமுதம்.com என்கிற மிக ஒரு பெரிய நிறுவனத்திற்கு நாம் தமிழ்நாடு மட்டுமல்ல எல்லா இடங்களிலிருந்து செய்திகளையும் அதற்கான காட்சி படங்களையும் கொடுத்த இந்த ஏஜென்சி முகமை செய்தியும் நமக்கு, அதே போல் நம்முடைய பணி சேவைகள் அனைத்து நிறுவனங்களும் பயன்படுத்தப்பட்டுகிறது. ஆங்கில தொலைக்காட்சிகளாகட்டும், அதே போல் ஹிந்தி தொலைக்காட்சிகளாகட்டும், எல்லா தொலைக்காட்சிகளுக்குமே தமிழ்நாட்டிலிருந்து நம்ம வந்து நியூஸும் விஷுவல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் ஒரு ஏஜென்சியாக. இது அனைவருக்குமே தெரியும். அதற்கு பிறகு 2011 வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா புதிய தலைமுறை தொலைக்காட்சி ஆரம்பிக்க போட்டபோது அதில் 24 மணி நேர சேனலில் தொடக்க காலத்தில் இருந்த கோர் டீம் என்று சொல்வார்கள், அந்த அடிப்படையான குழுவில் அடியேனும் பங்கேற்றிருந்தேன். அங்கே ஒரு 7 ஆண்டுகள், இடையில் ஒரு ஆண்டு வெளியில் போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு 7 ஆண்டுகள். அதில் இருக்கும்போது தான் நீங்கள் வந்து ஜெனீவா, சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள ஜெனீவா மனித உரிமைகள் ஆணையத்தில் 2 முறை அங்கே சென்று செய்தியை நேரலை செய்தோம். அது முதல் முறை நேரலை செய்த போது யாருமே அதை வந்து இங்கே தெரியல. அப்படி ஒன்று அமெரிக்கா இலங்கைக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வருகிறது என்கிற தகவல் முன்கூட்டி கூட வெளியில் வரல. ஆனாலும் நாம் அதை வந்து
புதிய தலைமுறையினுடைய நிறுவன தலைவர் திரு சத்யநாராயணா அவர்கள் அன்பு கூர்ந்து மகிழ்வோடு எங்களை அனுப்பி வைத்தார். லட்சங்கள் செலவானாலும் பரவாயில்ல, போய் அதை அங்கிருந்து கவர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 30 ஆண்டு கால இலங்கை வரலாற்றில் ஒரு புதிய திருப்பமாக, ஒரு புதிய புரிதலும், ஒரு பெரிய ஒரு அறிதலும் வந்து தமிழ்நாட்டு மக்களிடையே வந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த முதல் ஜெனீவாவினுடைய நேரலையில் அப்பொழுதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை அரசோடு ராஜபக்ஷ குடும்பத்தோடு நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடிய திரு ஹிண்டு என் ராம் அவர்கள் போன்றவர்கள்லாம் கூட தங்களுடைய செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்களை வந்து ஜெனீவாவுக்கு அனுப்பலை. ஸோ புதிய தலைமுறை சார்பில் நம்ம போய் வந்தோம். அதே போல் தானே புயல் ஆகட்டும், முல்லை பெரியார் ஆகட்டும், ஏராளமான செய்திகளில் முதலாக தினமலர் காலைக்கதிருக்கு வருவதற்கு முன்பாக ஒரு பயிற்சி செய்தியாளராக நான் பணியாற்றிய போது கோயம்புத்தூரில் அப்போவே தொடக்கம், அதாவது பணியில் சேர்வதற்கு முன்பாக பயிற்சி செய்தியாளராக இருக்கும் பொழுதே பைலைன் தினமலர் வரலாற்றிலேயே அனைத்து எடிஷன்களையும் பைலைன் வாங்கிய பெருமை எமக்கு கிடைக்கப்பெற்றது. அதை கொடுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த செய்தி ஆசிரியர் குழுவினர் வந்து கொடுத்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட நம்ம வந்து தொடக்கத்திலிருந்தே பத்திரிகை ஊடகத்தின் மீது மிகுந்த ஈடுபாடும் பற்றுதலும் அதன் மீது பக்தியும் கொண்டு, பக்தினா கண்மூடித்தனமான பக்தி அல்ல, அதை அந்த உயர்வு வார்த்தைக்காக சொல்கிறேன் நான். அப்படிப்பட்ட ஒரு டெடிக்கேட்டடாக நம்ம பணிபுரிஞ்சிட்டு வந்துட்டுருக்கோம். இன்று வரையிலும் செய்தி போடுவதற்கு என்று மிரட்டியோ, செய்தி போட மாட்டோம் என்று சொல்லி மிரட்டியோ, எங்கும் பணம் வாங்கியதாகவோ, நாம் கையூட்டு வாங்கியதாகவோ, பரிசு பொருள் வாங்கியதாக கூட ஒரு சிறு குற்றச்சாட்டை கூட என் மீது யாரும் வைக்க முடியாது என்பதை உறுதியாக இருக்கிறோம். அது அனைவருக்குமே தெரியும். பொருளாதார சிரமங்கள் காரணமாக கடன் வாங்கியிருக்கிறோம், ஆனால் எங்கேயுமே வந்து கவர் வாங்கியது கிடையாது அப்படிங்கிறது எல்லா அன்பர்களுக்குமே தெரிந்த ஒன்று. தெரியாதவர்கள் தெரிந்தவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஒன்று. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இப்படிப்பட்ட சென்னை பத்திரிகையாளர் மன்றம் நன்றாக இருக்க வேண்டும், சென்னை பத்திரிகையாளர் அமைப்புகள் முறையாக இருக்க வேண்டும். ஏன்னா நாங்கள் ப்ரெஸ் கிளப், எல்லா ப்ரெஸ் கிளப், பெங்களூர் ப்ரெஸ் கிளப் பார்த்துருக்கோம், டெல்லி ப்ரெஸ் கிளப் பார்த்துருக்கேன், இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் உள்ள ப்ரெஸ் கிளப்லையும் பார்த்துருக்கோம். ஆனால் ரொம்ப வந்து ஒரு அவலமான சூழ்நிலையில் வந்து சென்னையில் இருக்குது, தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்தில் இந்த பத்திரிகையாளர் அமைப்புகள் இப்படி இருக்குது, கண்டும் காணப்படாமல் இருக்கின்றன என்கிற அந்த வருத்தம், அதற்கு வந்து நல்ல அமைப்புகள் வேண்டும் என்று நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றோம். அதன் அடிப்படையில் தான் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை முன்னெடுத்ததில் வந்து எமக்கு பங்கு உண்டு. குறிப்பாக அந்த உடற்பயிற்சியெல்லாம் கருவியெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க, அதை பயன்படுத்தாமல் இருந்தாங்க. அப்போ ஒவ்வொன்றை இதில் செய்யலாம்னு சொல்லும் போதெல்லாம் அதற்கு வந்து நிர்வாகத்தினர் அவர்களால் முடிஞ்ச அளவுக்கு அது உதவுனாங்க. ஆக இப்படி பத்திரிகையாளர்கள் மீதும், பத்திரிகை துறை மீதும், பத்திரிகையாளர் அமைப்புகள் மீதும் நாம் மிகுந்த மரியாதையோடு அவற்றை வந்து நடத்த வேண்டும் என்கிற உள்ளம் வந்து மிக ஆழமாக ஒரு கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய, உள்ளத்தில் கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய நம்ம இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா செய்தியாளர் ஜேர்னலிசம் ட்ரைனிங் என்று கிட்டத்தட்ட இது வரைக்கும் 550 பேர்த்துக்கு நம்ம பயிற்சி வகுப்புகள் நடத்தியிருக்கோம். இன்று ஏதாவது ஒரு பத்திரிகையிலாவது, ஏதாவது ஒரு இணையதளத்திலாவது, ஏதாவது ஒரு ஊடகத்திலாவது எம்மிடம் அந்த பயிற்சி வகுப்புகளில் வந்து பயன்பெற்றவர்கள் ஒருவராவது அல்லது இருவராவது ஏதாவது நிறுவனத்தில் இப்போ இருக்கிறத பார்க்க முடிகிறது. பல இடங்களில் சார் நான் உங்கள் ட்ரைனிங் வந்திருக்கேன், அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், அன்றைக்கி நீங்கள் கொடுத்த டிப்ஸ் எல்லாம் எங்களுக்கு இன்றைக்கி பலனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திலேயே வைத்து நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்கேன். ஏனென்றால் எனக்கென்று ஒரு தனி அலுவலகம், இந்த பணி நிறுவனங்கள்லேருந்து நாம் வெளியேற்றப்படும் பொழுதோ அல்லது வெளியே வந்தபோதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து இடைப்பட்ட காலங்களில் இந்த பயிற்சி வகுப்புகளை நடத்துவது, கருத்தரங்குகளை நடத்துவது, தொடர் பத்திரிகையாளர்களுக்கான முகாமைகள் ஏதாவது நடத்துவது, இப்படிப்பட்ட செயல்பாடுகளை தான் நம்ம கவனம் கொண்டிருந்தோம். இப்போது மிக முக்கியமாக எதுக்காக நான் சொல்ல வேணும்னா, ஒரு பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இப்போது ஹிண்டு என் ராமனுடைய நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய டி சுரேஷ்குமார் தம்பி, அப்புறம் அந்த கவிதா முரளிதரன், அப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மி சுப்பிரமணியன், இவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மலையாள பத்திரிகையிலோ அல்லது ஆங்கில பத்திரிகையிலோ இவர்கள் வந்து ஒரு அப்கண்ட்ரி என்று சொல்வார்கள், அது பிற மாநிலத்தை சேர்ந்த பத்திரிகைகளிலோ இவர்கள் பணியாற்றாங்க. இவர்களுக்கு இந்த வேலை இழப்பு, பணி இழப்பு என்பதெல்லாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. எக்ஸ்பிரஸ், ஹிண்டு, தினமணி போன்ற நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் குறைவு. டக்குலாம் வேலையை விட்டு தூக்குவாங்க, வேலையை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரேர், அரிதினம் அரிது. ஆனால் தற்பொழுது தொலைக்காட்சியினுடைய பூமை பெரிய அளவுக்கு செய்தித்துறை வந்த பிறகு பத்திரிகை துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது. ஒன்று, நிறுவனங்களை நடத்தக்கூடிய முதலாளிகளே அவர் நிறுவனத்தை நடத்த முடியாமல் போகக்கூடிய இழப்பு ஏற்பட்டு, லாஸ் ஏற்பட்டு நடத்த முடியாமல் போய் சம்பளம் கூட கொடுக்க முடியாமல் போகக்கூடிய ஒரு நிலை. இன்னொன்று, நல்ல சம்பளம் கொடுக்கக்கூடிய, ஊதியம் கொடுக்கக்கூடிய, தகுதியில், திறமையில், பண வசதியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களே ஊழியர்களுக்கு பணம் கொடுக்காமல் அவர்களை ஏமாற்றுவது என்பதை விட அப்படிப்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறது இருக்குது. ஆக இங்கே பாதிக்கப்படக்கூடியது பத்திரிகை முதலாளிகளும் பாதிக்கப்படுகிறார்கள், பத்திரிகை தொழிலாளர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் முதலாளிகளை விட தொழிலாளர்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். அது எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, உடனடியாக ஒரு வேலையை விட்டு தூக்குறது,
அப்புறம் குறிப்பிட்ட சில பேரை மட்டும்தான் வேலைக்கு அமர்த்துவது. இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது தொலைக்காட்சி ஊடகங்களில் மட்டும் யூடியூபில் தொலைக்காட்சி ஊடகங்களில் மட்டும் இல்லை, யூடியூபுகளில் கூட அதை தலைமை செய்தி ஆசிரியராக யார் அமர வேண்டும் என்பதை தீர்மானிப்பது அறிவாலயத்தினுடைய வட்டாரமாக இருக்கிறது. இதான் பகிரங்கமாகவே நம்ம குற்றம் சாட்ட முடியும். யாராவது மறுக்க முடியுமான்னு சொல்லுங்கள். இல்லை அப்படிலாம் இல்லை, ரொம்ப நேர்மையாக நியாயமாக தகுதி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து நாங்கள் வந்து தொலைக்காட்சிகளில் செய்திப்பிரிவில் தலைமையாக போடுறோன்னு சொல்ல முடியுமா? ஏனென்றால் அதனுடைய டாப் டு பாட்டம் எனக்கு தெரியும். யார் என்னென்ன பொறுப்பில் இருந்தாங்க. அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு சப் எடிட்டராக அந்த அளவுக்கு தான் தகுதியும் திறமையும் இருக்கும். ஆனால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்ந்த பொறுப்பில் அங்கே அமர வைக்கப்பட்டிருப்பாங்க. காரணம், அவர்களுக்கு எங்கிருந்து வருது இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா அவர்களுக்கு வரும். இப்போ பல பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலை இழந்துட்டோம் அப்படின்னா எங்களுக்கு உடனே சேனலில் வேலை கிடைக்காது. ஆனால் இவர்களுக்கு, அதாவது திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, அறிவாலயத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களுக்கு உடனே வேலை கிடைச்சிடும். பெரிய அவர் மீது புகார் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கும். பாலியல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கலாம், பணம் களவாடி விட்டார்கள் வைக்கப்பட்டிருக்கலாம், வீடு வாங்கிட்டாங்க வைக்கப்பட்டிருக்கலாம், கட்சிக்காரங்கிட்ட 2 வீடு வாங்கிட்டாங்க, 5 பவுன் நகை வாங்கிட்டாங்க, 5 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டாங்க. இது போன்ற குற்றச்சாட்டுகள்லாம் புகாரெல்லாம் அவங்க இருக்குது. ஆனால் அவர்களுக்கு உடனே வேறு சேனலில் வேலை கிடைச்சிடும். எங்களை போன்றவர்கள் அப்படி எந்த குற்றச்சாட்டும் இருக்காது. எங்களெல்லாம் உள்ளேயே விட மாட்டாங்க. ஏனென்றால் இங்கே யார் வந்து எந்தெந்த தலைமையில் அமர வேண்டும், சேனல் தலைமையில் ஹெட்டாக அமர வேண்டும் என்பதை தீர்மானிப்பது அரசியல் கட்சிகளாக, அது குறிப்பாக திமுக வரும்போது திமுகவாகத்தானே இருக்கிறது. எனவே இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி யாருமே நீங்கள் அவர்கள் ஆதரவாளர்கள் தான் தற்போது தொலைக்காட்சிகளில் வந்து பெரிய அளவில் இருக்காங்க. இதனுடைய விளைவுகள் நான் சொல்ல வேண்டியதில்லை. கடந்த நீங்கள் வந்து ஒரு 3-4 ஆண்டுகளாக பாருங்கள், தொலைக்காட்சி ஊடகங்கள், பத்திரிகை ஊடகங்கள் வந்து எப்படி வந்து ஒருபக்க சார்போடு நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது மக்களே அறிவார்கள். ஆக இப்படிப்பட்ட பத்திரிகைகளில் பணிபுரிவதற்கான தலைமை பொறுப்பில் அமர்வதற்கான இடத்திலேயே வந்து இந்த அரசியல் கட்சிகள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க என்றால், இப்போ நீங்கள் வந்து பத்திரிகையாளர் மன்றம் என்கிற சென்னை பத்திரிகையாளர் மன்றம் ஒன்று மட்டும்தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாமல் தான் இதுவரைக்கும் இருந்தது. அதில் எந்த மாற்று கருத்தும் யாருமே சொல்ல முடியாது. இத்தனை புகார்கள் வந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் பாரதி தமிழன் மீதோ அல்லது ஜேக்கப் மீதோ அசத்துல்லா மீதோ வைக்கக்கூடியவர்கள் இவர்கள் எவருமே இவர்கள் ஒரு கட்சி சார்புடையவர்கள் நடந்து கொண்டார்கள் அப்படின்னு குற்றச்சாட்டு இது வரைக்கும் வைக்கல. அதை நான் கண்கூட பார்க்க முடியுது. ஏனென்றால் கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்கள் வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் கைது செய்யப்பட்ட போது அதற்கு பெரும் குரல் எடுத்து அந்த கார்ட்டூனையே ப்ரெஸ் கிளப்பில் வந்து பெரிய பேனராக வந்து வெளியிட்டாங்க. அதே போல் இன்றல்ல, நீங்கள் முதலாக விழுப்புரத்தினுடைய சன் டிவி செய்தியாளர் சுரேஷ் என்பவர் ஆதி காலத்தில் வந்து கைது செய்யப்பட்டார். தொலைக்காட்சியில் அப்பொழுது தான் தொடங்கி பெரிய பூமி பயணிகளால் கைது செய்யப்பட்டது. பெரிய அளவில் போராட்டங்கள் வந்து சென்னையில் நடைபெற்றது. சன் டிவியோட குடும்பத்தை சேர்ந்தவங்கள்லாம் வந்து கொடிபிடித்து கொண்டு நின்றார்கள் அங்கே. அப்பொழுதும் சென்னை ப்ரெஸ் கிளப் வந்து அதற்கு எதிராக போராடியது. அதே போல் திமுக ஆட்சியின் போது பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்ட போதும் ஒவ்வொரு முறை தாக்கப்படும் பொழுதெல்லாம் சென்னை ப்ரெஸ் கிளப் குரல் கொடுக்கிறது, ஆர்ப்பாட்டம் செய்கிறது. எனவே இதில் எந்த கட்சிக்கும் இவர்கள் வந்து ஒருதலை பட்சமானவர்கள் என்று இவர்கள் மீது இதுவரையிலும் யாரும் குற்றம் சாட்டியதாக தெரியல. இத்தனை பேர் மேடையில் பேசக்கூடிய யாருமே இவர்கள் அந்த கட்சிக்கு சார்பாக செயல்பட்டாங்க, இந்த கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டாங்கன்னு சொல்லல. பணம் அடிச்சிட்டாங்க, சம்பாதிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, இன்று இந்த வழிகாட்டு குழு போய் அமர்ந்து கணக்கு வழக்கிலெல்லாம் பார்க்குறாங்க. மாதம் எவ்வளோ வருவாய் வருகிறது என்று 1.5 லட்சம் ரூபாய் ஏதோ தான் வருமானம் வருது. ப்ரெஸ் கிளப்புக்கான வருமானம் என்பது அங்கே ப்ரெஸ் மீட் நடத்துவதற்கான, பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவதற்காக அந்த அரங்கை வாடகைக்கு விடுவது. இதை தவிர ரெவென்யூ சோர்ஸ் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. சென்னை ப்ரெஸ் கிளப்புக்கு யாராவது நன்கொடைகள் கொடுத்தா தான் உண்டு. ஆக இப்படிப்பட்ட அந்த ஒரு 1.5 லட்சம் ரூபாய் செலவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து மேனேஜர் பணிபுரிகிறாரு, உதவியாளர்கள் 2 பேர் பணிபுரிகிறாங்க, தூய்மை பணியாளர்கள் அந்த இடத்த வந்து பராமரிப்பு செய்வதற்கு 2 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 பேர் வந்து சம்பளமே கொடுக்க வேண்டி இருக்கிறது, மின்சார கட்டணம் இருக்கிறது, தண்ணீருக்கான அந்த மோட்டார் செலவு உள்ளிட்ட பராமரிப்பு செலவு இருக்கிறது போது அதுவே சரியாக போயிடும். அப்போ இதற்கிடையில் இவர்கள் வந்து ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சம்பாதிச்சிட்டாங்கன்னா அதற்கான சான்றுகளை கொடுக்கணும். இப்போது நான் வந்து பாரதி தமிழ் இத்தனை ஆண்டுகாலம் அங்கே இருந்தார், அவர் இத்தனை சம்பாதிச்சிட்டார் அப்படின்னா நான் சான்றுகளை கொடுக்க வேண்டும். அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, வேறு வணிகம் பண்ணுறாருன்னா அது அவர் ஒரு தனிப்பட்ட திறமை. அது இங்கே ப்ரெஸ் கிளப்பில் என்ன பண்ணார், ப்ரெஸ் கிளப் பெயரை சொல்லி என்ன செய்தார், அதுதான் நம்ம கேட்கணும். அந்த அடிப்படையில் அவர் மீது ஏதாவது குற்றச்சாட்டோ, அவர் மட்டும் இல்லை, அந்த இவர்கள் கூறக்கூடிய அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தால் அதை முன்வைக்க சான்றுகள் தர வேண்டும். இப்போ நீங்கள் வந்து ஜேக்கப் வந்து அங்கேருந்து கட்டடத்திலிருந்து கல் மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போய் சொந்தமாக வீடு கட்டிட்டாருன்னா அப்போ அதுக்கு சான்றுகள் கொடுக்கணும். எத்தனை கல் எடுத்துகிட்டு போனார், எத்தனை மண் எடுத்துகிட்டு போனார், சான்றுகள் கொடுக்கணும். மது பாட்டில் அங்கே கிடக்கிறதுனா அது மணமகள் மன்றத்தில் விளையாடவும் செய்வார்கள், அங்கே மது அருந்தவும் உணவு அருந்துவதற்கான மணமகள் மன்றம் தான் அது. அப்போ அது ஒரு குற்றச்சாட்டை எப்படி சொல்ல முடியும்? தனக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னின்னு சொல்லக்கூடாது இல்லையா? அதுபோல் இப்பொழுது இந்த வழிகாட்டு குழுக்கள் வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் என்னென்னா இந்த அத்தாரிட்டி தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு இந்த குறைபாடுகளை களைவதை விடுத்து தற்பொழுது பழைய உறுப்பினர்களை வந்து நேரில் வராதவங்க நீக்கிடுவோம்,
என்கிற அந்த அத்தாரிட்டேரியன் அந்த போக்கு வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்லாமல் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திற்கே வந்து அவமானம் என்பதை அந்த இடத்துல முதல்ல சொல்லிக்கணும். இரண்டாவது, இந்த வழிகாட்டு குழுவுக்கு பரிந்துரைக்கு மட்டும்தான் பொதுக்குழு அதிகாரம் கொடுத்திருக்கிறது. இவர்கள் மீண்டும் இவர்களுடைய பரிந்துரைகள் வந்து ஏற்கப்பட வேண்டுமேயானால் பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும். பொதுக்குழு புதிய உறுப்பினர்களை சேர்த்துக்கொண்டு இவர்கள் அந்த பொதுக்குழுவை கூட்ட முடியாது. ஒரு புதிய உறுப்பினர் கூட அந்த பொதுக்குழுவில் இருக்கக்கூடாது. அதாவது இந்த வழிகாட்டு குழு சேர்த்திய ஒரு உறுப்பினர் கூட கூட்டப்பட இருக்கக்கூடிய பொதுக்குழுவில் இடம்பெற முடியாது. அவர்கள் இடம்பெற்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினால் செல்லாது. எனவே ஏற்கனவே பழைய உறுப்பினர்கள் கொண்ட பொதுக்குழு தான் கூட வேண்டும். அந்த பொதுக்குழு கூடி இந்த பரிந்துரைகளை முதலில் ஏற்க வேண்டும். பரிந்துரைகளை ஏற்று அதில் நம்ம கேட்போம். இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, அந்த பரிந்துரைகள் என்ன கேட்பீங்க அப்படின்னு சில பேர் கேட்கலாம். நம்முடைய கேள்வி அதுதான். இப்போது இந்த அரசியலினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உள்ளே வந்து விடக்கூடாது என்பது தான் அனைவருடைய அக்கறையாக இருக்குது. அதனால தான் தேர்தல் தள்ளி போனாலும் பரவாயில்லை என்று இருந்தோம். ஆனால் ரொம்ப தள்ளி போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம வைக்கிற குற்றச்சாட்டு. சீக்கிரம் நடத்துங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். நம்முடைய கேள்வி என்னென்னா, இப்போ சன் தொலைக்காட்சிக்கு வந்து சன் டிவி இருக்குது, ஜெமினி டிவி இருக்குது, அப்புறம் சூர்யா டிவி இருக்குது, சன் நியூஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். எல்லாத்துலேயும் செய்திகள் இருக்குது. 32 சேனல்கள் சன் டிவி வச்சுருக்குங்க. 32 சேனல்களில் இந்த இசை சேனல்கள்லாம் விட்டுட்டால் கூட செய்தி சார்ந்த சேனல்களும் 25 சேனல்களாக இது இருக்கும். அதனுடைய அலுவலகம் வந்து சென்னையில் தான் இருக்குது. அதனுடைய அலுவலகம், தலைமை அலுவலகம் இருக்குது. ஒரு சேனலுக்கு 50 பேர் ஊழியர்களை அவர்கள் உறுப்பினர்களாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துக்கு அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது 25 × 5 எவ்வளோ போட்டு பாருங்கள். அதில் உறுப்பினர்கள் வந்திருக்காங்க. ஜெயா டிவிக்கு அதே மாதிரி 4 சேனல் இருக்குன்னு வச்சுக்கலாம். அவங்க இறக்குறாங்க. புதிய தலைமுறைக்கு 2 சேனல் இருக்குது. இப்படி எல்லோருமே உறுப்பினர்களை அவர்கள் அதிக எண்ணிக்கையில் அங்கே இருக்கக்கூடிய இப்போ நக்கீரன் கோபாலையாவுடைய வாகன ஓட்டுநர் கூட இப்போ புதுசாக வந்து சென்னை பத்திரிகையாளர் மன்ற அட்டை கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது. நண்பர்கள் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை உறுதிப்படுத்த வேண்டும். ஸோ அப்படி எல்லோரையுமே வந்து ஓட்டுநர் வந்து அங்கே உள்ள வந்து எல்லா பணியாளர்களையும் உள்ளே நுழைத்து ஒரு பெரிய அளவில் வந்து தங்களுடைய ஆட்களை உள்ளே இன்க்ளூட் செய்வதற்காக நுழைப்பதற்கான பணிகள் தொடங்கியிருக்காங்க. இப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன கேட்குறோன்னா, அந்த வழிகாட்டு குழு என்ன தேர்தல் நடத்துவதற்கு பரிந்துரை செய்ய வேண்டும் இல்லையா? அப்போ தேர்தல் நடத்தும் போது அதே போல் உறுப்பினர் சேர்க்கைக்கு பரிந்துரை செய்யணும் இல்லையா? இவர்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தைச் சேர்ந்த அல்லது ஒரு பத்திரிகை நிறுவனத்தைச் சேர்ந்த எத்தனை பேர்களுக்கு அதிகபட்சமாக நீங்கள் ஊழியர் இங்கே உறுப்பினர்களாக இருக்கலாம் என்கிற வரைமுறை ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? அதே போல் நிர்வாக குழு இருக்கு இல்லைங்களா? தலைவர், இணைச் செயலாளர், துணைச் செயலாளர், பொதுச் செயலாளர், அப்புறம் வந்து குழுவினர், இப்படிலாம் நீங்கள் வந்து இந்த கவர்னிங் பாடி இருக்கு இல்லையா? அந்த நிர்வாக குழு, அதில் ஒரே நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லா இதுலேயும் போட்டிட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும்? தலைவர் பொறுப்பு எடுத்துக்காட்டு நான் சொல்லிட்டேன். 32 சேனல் உள்ள 25 சேனல் உள்ள சன் டிவி நிர்வாகம், தினகரன் நிர்வாகம், இவங்க உள்ளே இறங்கி உறுப்பினர்களை பூரா பெருமளவில் உள்ளே இறக்கி அவர்களே தலைவர் பொறுப்புக்கு நிற்கிறாங்க. அவர்களே பொதுச்செயலாளர் பொறுப்புக்கு ஒரு ஆளை நிறுத்துகிறாங்க. அவர்களே நிர்வாக குழுவில் 5 பேர்த்து நிறுத்துகிறாங்கன்னா, இந்த பெரும்பான்மையாக வாக்காளராக இருக்கக்கூடிய சன் டிவி குழுமம், தினகரன் குழுமத்தில் யாருக்கு வாக்களிப்பாங்க? இவர்களுக்கு தானே வாக்களிப்பாங்க. அப்போ இதில் நிர்வாகத்தில் வந்து ஒரே நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் 2 இடங்கள் 2 பதவிக்கு போட்டியிடக்கூடாது என்கிற அந்த வரைமுறை ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிறது தெரியல. எனவே இதெல்லாம் தான் நம்ம கேட்போம். அப்போ நீங்கள் பரிந்துரைகளை முன்வைத்தால் முதல்ல இதுக்கு வழி சொல்லுங்கள். பொலிட்டிக்கல் இன்ட்ரூஷன், பொலிட்டிக்கல் வந்து உள்ளே நுழைந்து விடக்கூடாது, பாலிடிக்ஸ் உள்ளே நுழைந்து விடக்கூடாது. அப்போ ஒரு நிறுவனம் அது அவர்கள் வந்து இப்போது இதே வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும், கலைஞர் கருணாநிதி இருந்த போதும் களத்தில் பணியாற்றியவர்களாங்க. சன் டிவியில் பணியாற்றியவர்களுக்கு நாங்களாம் எந்த ஒரு சிறு மனமாச்சரியம் கூட எங்களுக்கு இருந்ததில்லை. பல நேரங்களில் களத்தில் அவர்கள் வந்து யாராவது அவர்கள் தாக்கப்படும் போது நம்ம துணை நின்று காப்பாற்றியிருக்கோம். நம்ம தாக்கப்படும் போது அவர்கள் காப்பாற்றியிருக்கிறாங்க. இன்னும் கூட சொல்ல போனால் அந்த காலத்திலேயே சன் தொலைக்காட்சியை சேர்ந்த ஒரு செய்தியாளர் வந்து ஒரு வீடியோ கேப்சர் பண்ணும்போது வீடியோ அவருக்கு மிஸ் ஆயிடுச்சு. அது இல்லை என்றால் அவர் வேலை போகக்கூடிய நிலைமையில் அப்பொழுது ஜெயா தொலைக்காட்சியில் பணியாற்றிய நாம் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு உதவினோம். அந்த வீடியோவை வேறு இடத்துலேருந்து வாங்கி கொடுத்து உதவணும். அப்படி நாங்கள் வந்து களத்தில் சகோதரிகளாக இன்று வரை அப்படி தான் இருந்துட்டு இருக்கிறோம். எனவே சன் டிவி மட்டும் குறிப்பாக சொல்கிறோம், ஜெயா டிவி குறிப்பாக சொல்கிறோன்னா தொடர்புடையதுனால சொல்கிறேன் நான், அவ்வளோதானே தவிர இது எல்லா பத்திரிகை ஊடகங்களுக்கும் பொருந்தும். எனவே அரசியல் தலைவர்கள் மனமாச்சரியத்தோடு அவர்கள் அரசியல் ரீதியாக எதிர்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஊழியர்களான நாங்கள் ஒருபோதும் அந்த பிரிவினையை கொண்டதில்லை. ஆனால் இதற்கு பின்னணியில் அந்த அரசியல் வந்துவிடக்கூடாது என்பதைத்தான் அதைத்தான் வலியுறுத்துகிறோமே தவிர இது குறிப்பிட்ட திமுக அதிமுக என்பதால் மட்டுமே இல்லை. ஏனென்றால் திமுகவினுடைய சமீப காலத்து நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். திரைத்துறையில் ஆக்கிரமிப்பு. அடுத்தது எங்கள் வடலூருங்க, ராமலிங்க வள்ளலார் மக்களுக்கு சோறு போடுறது, ஏழை அடுத்த வேளை சோற்றுக்கு வழி இல்லாத மக்களுக்காக சோறு உணவு கொடுப்பதற்காக தர்மசாலை என்ற ஒன்று தொடங்கியிருக்கார். சாப்பாடு கொடுக்குற இடம் 150 ஆண்டுகளாக அங்கே அந்த அடுப்பு புகைந்து கொண்டே இருக்கிறது. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்கள் இவ்வாறு இவர் செய்யக்கூடிய இந்த உணவு அன்னதானம் செய்வதற்கும் அங்கே ஞானசபை கட்டுவதற்கும் 106 ஏக்கர் நிலத்தை கொடுக்குறாங்க.
அந்த 106 ஏக்கர் நிலத்தில் ஏற்கனவே 41 ஏக்கர் நிலத்தில் வந்து வணிக வளாகங்கள், அப்புறம் வந்து திருமண மண்டபம், வீடுகள்லாம் கட்டி ஆக்கிரமிச்சிட்டாங்க. மீது 71 ஏக்கர் தான் இருக்குது. அதுலேயே வந்து சர்வதேச மையம் என்ற ஒன்றை கட்டுகிறோம் என்று தற்பொழுது 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்டில் அங்கே போட்டு தகராறாக இருக்குது. அதற்கு பின்னணியில் யார் இருந்தாங்க? இது எதுக்காக இந்த சொல்கிறேன்னா, அங்கே நடைபெற்ற அதே நிகழ்வு தான் தற்பொழுது சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடக்குது. என்னென்னா, அங்கே வந்து இந்த தலைமைச் சங்கம் என்கிற ஒரு சங்கம் இருந்தது. எல்லாமே அங்கே சங்கங்கள் தான். அப்போ ஒரு சங்கம், தலைமைச் சங்கம் என்கிற பெயரில் தமிழ்நாட்டில் உள்ள 32 சங்கங்களையும் இணைத்து ஒரு கூட்டமைப்பாக கொண்டு வரலாம் என்று படப்பை பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் முயற்சி பண்ணார். அந்த படப்பை பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து இருந்தபோது என்ன பண்ணாங்கன்னா, திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு அங்கே 100 கோடி ரூபாய் செலவில் சர்வதேச மையம் 71 ஏக்கரில் கட்ட போகிறாங்க, ஆக்கிரமித்து கட்ட போகிறாங்க அப்படின்னு வரும்போது, அதற்கு முன்னதாகவே படப்பை பாலகிருஷ்ணனுக்கு ப்ரெஷர் கொடுத்து வெளியேற்றிடுறாங்க. படப்பை பாலகிருஷ்ணன் தலைவராக அவர்தான் சங்கத்தை உருவாக்குறாரு, அவர்தான் தலைவர். அவர் இருக்கும்போதே இந்த திமுக ஆதரவு குழுவினர் என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, படப்பை பாலகிருஷ்ணன் பக்கத்தில் செயல் தலைவர்னு ஒருத்தர் நியமிக்கிறாங்க. இவர்களாக பொதுக்குழு கூட்டுறாங்க. எப்படி பொதுக்குழு கூட்டுறாங்க? இப்போ பண்ணுறாங்க வந்து பார்த்திங்களா, தங்களுக்கு ஆதரவான ஒரு 50 பேர்த்து கொண்டு வந்து 100 பேர்த்து கொண்டு வந்து அப்போவே உறுப்பினர்கள் சேர்த்து அப்போவே பொதுக்குழு, அந்த பொதுக்குழுவில் தீர்மானம் என்ன, ஒரு செயல் தலைவரை நியமிச்சிடுறாங்க. அப்போ படப்பை பாலகிருஷ்ணன் சொல்ல, ஒரு செயல் தலைவரை நான் இருக்கும்போதே நியமிக்கும் போது நான் செயல்படாத தலைவரா அப்படின்னு படப்பை பாலகிருஷ்ணன் வெளியில் போயிடுறாரு. அப்பாடா தின்ன காலியாயிருச்சுன்னு சொல்லிட்டு இவர்கள் முழுமையாக அந்த சங்கத்தை ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். இப்போது அதே தான் இந்த வழிகாட்டு குழு செய்கிறதோ என்கிற ஐயம் நமக்கு ஏற்படுகிறது. பாரதி தமிழன் என்கிற அவர் இடைச் செயலாளராக இருந்தவர், அவர் இத்தனை ஆண்டு காலம் என்ன பாரதி தமிழன், நம்ம சென்னை பிரஸ் கிளப்பில் இன்றும் நம்ம வந்து யாருமே குறை சொல்ல முடியாத ஒன்றுன்னா, எந்த இரவில் என்ன பிரச்சனை, யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும், ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலும், ஒரு கைது செய்யப்பட்டாலும், அந்த இரவில் அந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய ஊழியர்கள் வந்து நிற்பார்கள், அதனுடைய நிர்வாகி பாரதி தமிழர் வந்து நிற்பார். இது கடைசியாக ஜெயா தொலைக்காட்சியினுடைய ஒளிப்பதிவாளர் அமல்ராஜ் வரைக்குமே இது நடந்திருக்கு. பிறகு இன்று பாரதி தமிழ் வெளியே போனதுக்கு பிறகு இந்த சௌந்தர்யா என்கிற அந்த ஒரு செய்தி வாசிப்பாளர் பெண், அவர் வந்து புற்றுநோயால் இறந்துடுறாரு. அவர் வெளியூர் அப்படிங்கிறனால அவர் உடலை வந்து ஒரு பொது இடத்தில் வைத்து மரியாதை செலுத்த வேண்டும் என்று நக்கீரன் கோபால் அவர்களே வந்து நம்ம பொறுப்பு தலைவர் கீதப்பிரியன் ஐயா அவர்களிடம் அனுமதி பெற்று அங்கே வைக்கிறாங்க. ஆக இப்படி எல்லா விதமான இதற்கான பணிகளுக்காக அப்படிப்பட்ட சங்கம் நடைபெற்று கொண்டிருந்தது. அதற்கு வந்து செயல்படும் தலைவர்களாக இருந்தவர்கள் பாரதி தமிழர் போன்றவர்கள். இப்போ என்னாச்சு, அவரை வந்து வெளியேற்றிட்டாங்க. எப்படி வந்து வடலூர் அங்கே சங்கத்திலிருந்து படப்பை பாலகிருஷ்ணனை வெளியேற்றினார்களோ அதுபோல் பாரதி தமிழனுக்கும் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. எப்படி அழுத்தம் கொடுக்கப்படுது? இந்த வழிகாட்டு குழுனுடைய பரிந்துரைகள் அனைத்தையும் பெற்றுக்கொண்ட பாரதி தமிழன் கீதப்பிரியன் அவர்களுடைய நிர்வாக குழு இதை பொதுக்குழுவில் வைத்து தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக அறிவிக்கிறது, பொதுக்குழுவை கூட்டுகிறது. இந்த பொதுக்குழுவை கூட்டுவதற்காக தான், பொதுக்குழு வருவதற்காக நானும் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி கோயம்புத்தூரில் அம்மாவுக்கு வந்து கூட இருக்க வேண்டியது இருந்தாலும் கூட சரி பொதுக்குழு நடக்குது போவோமேன்ட்டு நம்ம போனோம். அது 2 நாட்களுக்கு முன்பாகவே போய் அங்கேருந்து மற்ற சேனல்லாம் நான் வாரத்துக்கு 3 நாட்கள் 4 நாட்கள் சென்னையில் தான் இருக்கோம். நம்ம இடைப்பட்ட நாட்களில் தான் அம்மா வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லா தொலைக்காட்சி ஊடகங்களெல்லாம் நம்ம காணொலிகள் இருக்குது. ஆதன் தமிழ்லேருந்து, ஐ தமிழ் நியூஸ்லேருந்து தொடர்ந்து நம்ம வந்து 4th எஸ்டேட்லேருந்து நம்ம காணொலிகள் லகரம் வாய்ஸ்லேருந்து தொடர்ந்து வார நேர்காணல்கள் கொடுத்துட்ருக்கோம், ஐபிசி தமிழ்லேருந்து. ஆக ஒரு பத்திரிகை ஊடகவியலாளராக அந்த பணியை நம்ம செஞ்சுட்ருக்கோம். அப்போ அதற்கு வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா பொதுக்குழு கூடுவதற்கு 2 நாட்கள் முன்பாக தம்பி விமலேஸ்வரன் தலைமையிலான இந்த போட்டி ப்ரெஸ் கிளப் அப்போ தான் உள்ளே வந்து அந்த ப்ரெஸ் கிளப்புங்கிற பெயரை நாங்கள் வந்து ஆங்கிலத்தில் உள்ளது இது நாளை அழிக்கிறோம் என்று அவர்கள் கருஞ்சாயம் பூசி அழிக்கிறார்கள். சரி, அது வந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றம் தான் அது பதிவு செய்யப்பட்ட அமைப்பு. சென்னை ப்ரெஸ் கிளப்புங்கிற லோகோவையும் நாங்கள் பேரையும் நாங்கள் வச்சு நாங்கள் பதிவு பண்ணி தனி அமைப்பாக நடத்திட்டு போட்டு அவர் போயிட்டார். ஸோ அது வந்து அவருக்கு அவ்வளோதான் அப்படின்னு போயிட்டார். அதற்கு பிறகு நேற்று கூட ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. நாங்கள் அந்த பெயரை கூட கொடுப்பதற்கு தயாராக இருந்தோம், ஆனால் அது என்ன பெயரை அவர் எடுத்துக்கிட்டாராம். ஸோ அதனால் கொடுப்பதற்கு தயாராக இருந்தோம், ஆனால் அதுக்கு வந்து நம்ம வாய்ப்புகள் அமையவில்லைன்னு சொல்கிறார். ஆக மொத்தம் அந்த சென்னை ப்ரெஸ் கிளப் என்கிற பெயரும் லோகோவும் மட்டும்தான் தற்பொழுது விமலேஸ்வரன் அவர்களுக்கு வந்து எடுத்திருக்காரு. அது சென்னை ப்ரெஸ் கிளப்னு அவர் தனியாக நடத்திட்டு இருக்காரு. அப்போ இது சென்னை பத்திரிகையாளர் மன்றம் என்ற பதிவு இருக்கிறதால சென்னை பத்திரிகையாளர் மன்றம் அப்படிங்கிறது தான் இப்போ பெயர் இருக்குது. ஸோ அது வந்து விமலேஸ்வரன் தனியாக அந்த பெயரையும் லோகோவும் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கலாம். அது திருப்பி கொடுக்கலங்கிறது ரெண்டாவது வேறு விஷயம். இப்போ இருக்கக்கூடியது எக்ஸிஸ்டிங் பாடி வந்து பழைய பெரிய மூத்த உறுப்பினர்கள் எல்லாம் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சென்னை பத்திரிகையாளர் மன்றம் தான். அந்த வழிகாட்டு குழுவினுடைய அந்த பரிந்துரைகளை பொதுக்குழுவில் வச்சு தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு 2 நாட்கள் முன்பாக தான் அந்த விமலேஸ்வரன் குழுவை சேர்ந்தவங்க வராங்க. அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி அங்கே ஊழல் நடக்கிறது, பிரச்சனைகள் நடக்கிறது என்றெல்லாம் அவர்கள் சொல்கிறாங்க. சொல்லி பெரிய ஆர்ப்பாட்டமாக நடைபெற்றது. இதில் என்ன பியூட்டின்னா, அன்று காவல்துறையினுடைய பாதுகாப்பு கேட்கிறார்கள் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினர். காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்படவில்லை, கிரிக்கெட் போட்டி இருக்குங்க, எல்லாம் அங்கே பாதுகாப்புக்கு போயிட்டோம், அதனால் இங்கே பொதுக்குழு கொடுக்க முடியாதுன்றாங்க. ஆக அந்த பொதுக்குழுவில் வைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட முடியாமல்
முதலில் வந்து விமலேஸ்வரன் தலைமையிலான அணி வரும்பொழுது அதையே வந்து காவல்துறையின் திமுக அரசும் பயன்படுத்திக் கொள்கிறது. அதன் பிறகு பொதுக்குழு நடத்துவதற்கு பாதுகாப்பு தர முடியாது என்று சொல்லி போலீஸ் ஒத்துழைக்காமல் அந்த பொதுக்குழு நடைபெறாமல் தடுப்பதையும் அதற்கு வந்து காவல்துறையும் அதே போல் தமிழ்நாடு அரசும் பின்னணியில் இருக்கிறதோ என்கிற ஐயம் இருக்கிறது. இந்த ஐயத்திற்கு மிக நாம் வலிமையாக சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, திருஞானம் அவர்கள், திருசார்னு சொல்லுவோம், என்டிடி விஜய் செய்திகளில் செய்தி ஆசிரியராக இருந்தவர், சன் நியூஸில் வந்து செய்தி ஆசிரியராக இருந்தவர். அவர் ஒரு ட்விட்டர் பேஜில் என்ன ஒரு பதிவு போட்டிருக்காருன்னா, திரு என் ராம், திரு நக்கீரன் கோபால் உள்ளிட்ட முன்னோடிகளுக்கு நம் வந்தனம், வாழ்த்துகள். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தையும் பத்திரிகை துறையின் கௌரவத்தையும் மீட்டெடுக்கும் தொடர் முயற்சிகளில் நேற்றைய தினம் ஜூன் 1 மிக முக்கியமான நாள். சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சவுக்கு உள்ளிட்ட பிளாக்மெயிலர்களின் நரம்பு மையமாக சீரழிந்த நிலையில் அதனை மீட்டெடுக்க பலகட்ட போராட்டங்கள் நடந்தன. இதில் என்னென்னா, சவுக்கு சங்கர் உறுப்பினரும் கிடையாது. சவுக்கு சங்கர் அங்கே எப்படிங்காவது வருவார் போவார், அவ்வளோதான். வந்தார், புகைப்பிடித்து கொண்டு போயிடுவார் அவர். அதற்கு பிறகு ஒரே ஒரு கட்டத்தில் ஆனந்த விகடன் இதழோடு சவுக்கு சங்கரை ஒப்பிட்டு ஒரு பிரச்சனை நடந்தபோது அப்பொழுது மட்டும்தான் குரல் கொடுத்தார்கள். அப்பவுமே சொல்லுங்கள், சவுக்கு சங்கர் உறுப்பினரும் கிடையாது, ஒரு பத்திரிகையாளரும் கிடையாதுங்க, ஏங்க அவர்களை குரல் கொடுக்குறீங்களா? எம்மை போன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியிருந்தோம். அதற்கு அவர்கள் விளக்கம் சொன்னாங்க, நாங்கள் ஆனந்த விகடனுக்காக தான்ப்பா போய் நின்னோம். அப்போ மாரிதாஸ் கூட தான் அந்த பிரச்சனையில் மாரிதாஸ் பெயர் அடிபட்டது. அப்படியே சவுக்கு சங்கர் மட்டும் பண்ணுறீங்க, மாரிதாஸ் பேர் ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? அப்போ மாரிதாஸுக்கு நாங்கள் ஆதரவாக செயல்பட்டதை தான் அர்த்தம் அப்படின்னு அவங்கள ஒரு ரீசனபிளான காரணத்தை சொல்கிறாங்க. எனவே அந்த பிரச்சனையில் ஆனந்த விகடன், மாரிதாஸ் பெயர், சவுக்கு சங்கர் 3 பேர் பெயரும் அடிபடுகிறது. அதற்கு ஆனந்த விகடனுக்கு ஆதரவாக பத்திரிகையாளர் மன்றம் குரல் கொடுக்கிறது. அப்பொழுது சவுக்கு சங்கரும் மாரிதாசும் தொடர்புடையவர்களாக இருந்து விட்டார்கள் என்ற காரணத்திற்காக சவுக்கு சங்கர் என்னமோ அதுதான் நரம்பு மண்டலம், மூளை மண்டலம் என்றெல்லாம். திருசாரெலாம் என்னென்னா பாவம், மிக நான் சொல்லக்கூடிய சுரேஷ்குமார் ஆகட்டும், அதே போல் நான் சாவித்திரி கண்ணன் ஆகட்டும், திருசார் ஆகட்டும், இது எல்லாமே நல்ல மனம் படைத்தவர்கள், மிகச்சிறந்த பத்திரிகையாளர்கள், எந்த மாற்று கருத்துமே கிடையாது நமக்கு. ஆனால் இன்று இவருடைய செயல்பாடுகள் ஒருதலை பட்சமாக போய்விடுமோ என்கிற அந்த அச்சத்தை தான் அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம முன்வைக்கிறோம். ஏன்னா செயல்பாடுகள் அப்படி போயிட்டுருக்கு. இதில் சொல்கிறாரு அடுத்த திருசார், சென்னை பத்திரிகையாளர் மற்றும் சவுக்கு உள்ளிட்ட பிளாக்மெயிலர்களை நரம்பு மையமாக சீரழிந்த நிலையில் இது பொய்யான குற்றச்சாட்டு, என்னாலே சொல்ல முடியும். அதனை மீட்டெடுக்க பலகட்ட போராட்டங்கள் நடந்தன. ஒருவேளை சவுக்கு சங்கர் வந்து இங்கே உள்ள உறுப்பினர்கள் மீது உறுப்பினர்களோடோ அல்லது நிர்வாகிகளோடு அவர் நட்பில் இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு சென்னை பிரஸ் கிளப் என்கிற பெயரில் ஏதாவது அவருக்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டதா? சென்னை பிரஸ் கிளப் என்கிற பெயரில் மறைமுகமாகவோ நேரடியாகவோ அவருக்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டதாங்கிற கேள்வி மட்டும்தான் முன்வைக்கணுமே தவிர, எல்லா உறுப்பினர்களுக்கும் எல்லாத்தோட தொடர்பு இருக்கும். அது பத்திரிகை துறையில் உள்ளவங்க எல்லா கட்சிக்காரர்களும் தொடர்பு இருப்பாங்க, காவல்துறையோட தொடர்பு இருப்பார்கள், இன்னும் கூட வந்து பார்த்திங்கன்னா சில அமைப்புகளை சேர்ந்தவர்களோட தொடர்பு இருப்பாங்க. அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம். அதை எப்படி நம்ம வந்து சென்னை பிரஸ் கிளப் என்கிற பெயரில் சொன்னால் மட்டும்தான் அதில் வந்து நம்ம பார்க்கணுமே தவிர, தனிப்பட்ட வகையில் அவருக்கு இவரு தெரியுங்க, இவருக்கு அவர் தெரியுங்க, பயங்கர க்ளோஸுங்க, ஒன்றா போய் சாப்பிடுவாங்க, அதெல்லாம் வந்து இங்கே பப்பு வேகாது. பிரஸ் கிளப் பெயரில் நடத்தப்பட்டது என்ற சான்று இருந்தால் சொல்லுங்கள், அது தவறு இருந்தால் தவறுன்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது, மே 26ஆம் தேதி ஒரு போலி பொதுக்குழுவை கூட்டி போலி நிதிநிலை அறிக்கைக்கு ஒப்புதல் வாங்கிவிட பாரதிய தமிழன் காய் நகர்த்திய சூழலில் இந்த ஏமாற்று நாடகத்தை தடுக்க திட்டமிட்டோம். யார்? திருசார் சொல்கிறார். அதை வந்து பொதுக்குழு கூட்டத்துக்கு காவல்துறை அனுமதி கொடுக்க முடியாது. பொதுக்குழு கூடுவதற்கு முன்பாகவே நாங்கள் வந்து அது ஒரு போலி பொதுக்குழு, போலி நிதிநிலை அறிக்கை, இத்தனை ஆண்டுகளாக பொதுக்குழு நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ அதுலேருந்து போலி பொதுக்குழுன்னு தெரியல. சரி, அவர் சொல்கிறார், அது அவருடைய கருத்து. பாரதிய தமிழன் காய் நகர்த்திய சூழலில் இந்த ஏமாற்று நாடகத்தை தடுக்க திட்டமிட்டோம். அண்ணன் நக்கீரன் கோபால், நான், தோழர்கள் பிரகாஷ், அதாவது நக்கீரன் பிரகாஷ் ஆகிய ஆசிஃப் போன்றோர் தொடர்ந்து பேசினோம். இந்த ஆசிஃப் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா மாற்றத்திற்கான பத்திரிகையாளர் சங்கம் இருக்கார், அவர் தான் MUGL இருக்கார். நம்ம ஏற்கனவே சொன்ன இவங்க எல்லாமே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை வைத்து தான் இவர்களுடைய ஒரு அமைப்பே வந்து முதலாக தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதே போல் திருசாருமே நீங்கள் வந்து அவர் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சன் தொலைக்காட்சி அந்த ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் தான், திமுக நிலைப்பாட்டில் தான் இருக்கார். நக்கீரன் கோபால் ஏற்கனவே தெரியும் திமுக நிலைப்பாட்டில் தான் இருக்கார். பிரகாஷ் வெளிப்படையாகவே இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக தான் கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராய சாவில் பிரகாஷ் வெளிப்படையாகவே திமுகவுக்கு ஆதரவாக தான் இருந்தார். ஆம்ஸ்டாங் பிரச்சனையிலையும் திமுகவுக்கு ஆதரவாக இருந்தார் பிரகாஷ்னு பார்க்குறோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறார் திரு ஐயா அவர்கள், அண்ணன் நக்கீரன் கோபால், நான், தோழர்கள் பிரகாஷ், ஆசிஃப் போன்றோர் தொடர்ந்து பேசினோம். சீரமைப்பின் தேவையை இதழியல் முன்னோடியான திரு என் ராமிடம் அண்ணன் நக்கீரன் கோபால் எடுத்து வைத்தார். ஸோ ஹிண்டு என் ராம் கிட்ட இதெல்லாம் வந்து சீரமைக்கணும் அப்படிங்கிறது எடுத்து வைத்தார். இது போன்ற நோக்கங்களுடன் மே 25ஆம் தேதி போராட்டம் நடத்த வந்த விமலேஸ்வரன், திரு தமிழா பாண்டியன் உள்ளிட்ட பத்திரிகையாளர்கள் முன் வந்தபோது அவர்களுக்கு முழு ஆதரவு தரப்பட்டது. ஆக
திருசார் வந்து தெள்ள தெளிவாக தமது பதிவில் சொல்லியிருக்காரு. இது முழுக்க முழுக்க நாங்கள் ஆர்கெஸ்ட்ரா பண்ணினது தான். அந்த விமலேஸ்வரன் போன்ற ஆர்ப்பாட்டத்திற்கு நாங்கள் தான் பின்னணியில் இருந்தோம். தமிழா நடத்திய பாண்டியன் போன்றவர் வந்ததற்கு நாங்கள் தான் பின்னணியில் முதுகெலும்பாக இருந்தோம், நரம்பாக இருந்தோம் அப்படிங்கிறத திருசாரே சொல்கிறார். இதே போன்ற நோக்கங்களுடன் மே 25ஆம் தேதி போராட்டம் நடத்த திரு விமலேஸ்வரன், திரு தமிழா பாண்டியன் உள்ளிட்ட பத்திரிகையாளர்கள் முன்வந்த போது அவர்களுக்கு முழு ஆதரவு தரப்பட்டது. யாரால? ஹிண்டு என் ராமால, நக்கீரன் கோபால, திருசார்னால, ஆசிஃப்னால, நக்கீரன் பிரகாஷ் ஆகியோர்களால் அந்த ஆதரவு தரப்பட்டது. சென்னை பத்திரிகையாளர் மன்ற சீரழிவு ஊழல் பற்றி சமூக ஊடகங்கள் காரசாரமாக பேச தொடங்கின. பத்திரிகையாளர் மன்ற சீரழிவு ஊழல் பற்றி காரசாரமாக சமூக ஊடகங்களில் பேசினாங்க. ஆனால் சமூக ஊடகங்களில் பேசின யாருமே சான்றுகளை, ஆதாரங்களை இதற்கு வைக்கல அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சான்றுகளை, ஆதாரங்களை கொடுங்க. அது யார் தவறு செய்திருந்தாலும் கேட்போம், கேள்வி கேட்போம். பொதுக்குழுவிலே அந்த கேள்விகளை கேட்கலாம், அல்லது வெளியிலன்ட்டு கேட்போம். இந்த சான்றுகளே இல்லாமல் அவர் அவ்வளோ கொள்ளையடிச்சிட்டார், இவர் இவ்வளோ கொள்ளையடிச்சிட்டார், அங்கே இப்படி பண்ணிட்டார், இங்கே இப்படி பண்ணிட்டார்னு இது ஒரு புகார்களாக குற்றச்சாட்டுகளை வைத்து இது விவாதங்கள் அப்படின்னு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. திருசார் ஏன் இப்படிலாம் எழுதினார் எனக்கே வியப்பார். திருசாரா இப்படி எழுதினார் அப்படிங்கிறது எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா யாருக்கு ஆதரவு இப்போ நான் எடுக்கல, ஆனால் சான்றுகளை கொடுங்கன்னு சொல்கிறோம். சரியான குற்றச்சாட்டு என்ன, குற்றச்சாட்டுகளுக்கு சான்றுகளை, ஆதாரங்களை கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். நம்ம இருந்ததுன்னா நிச்சயமாக அவர்கள் யார் தவறு செய்தார்களோ அவர்களை கேள்வி கேட்போம், அல்லது அந்த பொறுப்பிலிருந்து வெளியேறுமாறு சொல்வோம். அதுதான் செய்ய போகிறோம். நம்ம சமூக அக்கறை கருதி இந்து நிர்வாகம் தந்த அழுத்தத்தால் அங்கு பணி செய்யும் பாரதிய தமிழன் மே 27ஆம் தேதி விலகல் கடிதம் கொடுத்தார் அப்படின்னு திருசார் சொல்கிறார். இதில் வியப்பு என்னென்னா, அந்த பாரதிய தமிழன் பணிபுரியக்கூடிய நிறுவனமே தி ஹிந்து தமிழ் தான். ஹிந்து என் ராம் அவர்களுடைய அந்த நிர்வாகத்தில் தான் அவரும் பணிபுரிகிறார். எனவே சமூக அக்கறை கருதி இந்து நிர்வாகம் தந்த அழுத்தத்தால் அங்கு பணி செய்யும் பாரதிய தமிழன் மே 27ஆம் தேதி விலகல் கடிதம் கொடுத்தார் அப்படின்னு திருசார் சொல்கிறார். இந்த இடத்துல வடலூர் தலைமைச் சங்கத்தை ஒப்பிட்டு பாருங்கள். ஒருவர் அங்கே சங்கம் தொடங்கிய ஒருவர் வந்து அதிலிருந்து வெளியேற்றப்பட்டு புதிதாக ஒரு நிர்வாகக்குழு உள்ளே நுழைகிறது. அதனால் பாரதிய தமிழன் இங்கே வந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார் என்பதை திருசாரே ஒப்புக்கொள்கிறார். ஆக அவர் ப்ரெஷரைஸ் பண்ணி தான் அவர் தூக்கி வெளியில் போட்டிருக்காங்க, அவர் ரெசிக்னேஷன் பண்ண வச்சுருக்காங்கிறத ஒப்புக்கொண்டார் திருஞானம் சார். ஒரு சிறப்பு அதிகாரி நியமித்து மன்றத்தை சீரமைக்க அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தோம். உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு சிறப்பு அதிகாரி நியமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் வேண்டுகோள் வச்சுட்டோம்னு சொல்கிறார். ஆகஸ்ட் 23 நடந்த கூட்டத்தின் தொடர்ச்சியாக பாரதிய தமிழுக்கு அழுத்தம் கொடுத்து வழிகாட்டும் குழுவில் நியமிக்கப்பட்டிருந்தது. வழிகாட்டும் குழுவை வந்து போகிற தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்களா, தீர்மானம் வாசிச்சலைங்க, அதை சொல்கிறார். திரு என் ராம், திரு நக்கீரன் கோபால் தலைமையிலான இந்த வழிகாட்டும் குழு மே 31ஆம் தேதி கூடி பேசியது. மன்ற நிர்வாகத்தை கையில் எடுக்கவும், உறுப்பினர்களை சேர்த்து தேர்தல் நடத்தவும் 7 பேர் மட்டும் கொண்ட ஒரு செயல்பாட்டு குழு நியமிக்கப்பட்டது. அதாவது வழிகாட்டு குழுவுக்கு பரிந்துரை செய்ய தான் சொல்லியிருக்காங்க. அந்த வழிகாட்டு குழு ஒன்று கூடி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளே அட்மினிஸ்ட்ரேஷனை கையில் எடுத்துக்கணும், அதில் ஒரு 7 பேர்த்தை அவர்கள் நியமிக்கிறார்கள். இதற்கெல்லாம் பொதுக்குழுவினுடைய அதிகாரமே இல்லை. பொதுக்குழுவினுடைய அதிகாரம் இல்லாமல், பொதுக்குழுவினுடைய அங்கீகாரம் இல்லாமல் இவர்கள் வந்து தாங்களே ஒரு 7 பேர் கொண்ட குழுவிலாம் நியமிக்க முடியாது, சட்டப்படியும் அது செல்லாது. எனவே இது எப்படி ஒரு வேடிக்கை விந்தையாக இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இந்த செயல்பாட்டு குழு ஜூன் 1 நேற்று நேரடியாக பத்திரிகையாளர் மன்றத்திற்கு செல்வது என்றும் நிர்வாகத்தை ஒப்படைத்துவிட்டு வெளியேறுமாறு தற்போதைய நிர்வாகிகளிடம் சொல்வது என்றும் முடிவு செய்யப்பட்டிருந்தது. அதாவது என்ன சொல்லலாம், வழிகாட்டு குழு அமைக்கிறாங்க, பரிந்துரை செய்வதற்கு மட்டும்தான் உங்களுக்கு பொறுப்புன்றாங்க. ஆனால் இந்த குழு ஒன்று கூடி இது ஒரு 7 பேர் கொண்ட புதிய செயல்பாட்டு குழுவை உருவாக்குது. அந்த செயல்பாட்டு குழு உள்ள இருக்கலாம், வெளியே இருந்துச்சு போங்கடா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறார். அதன்படி திரு என் ராம், திரு நக்கீரன் கோபால் தலைமையில் நேற்று மாலை சென்ற செயல்பாட்டு குழு உறுப்பினர்கள் தற்போது நிர்வாகியிடம் தொடர்ந்து வற்புறுத்தி பேசியவன் நிர்வாகத்தை ஒப்படைத்துவிட்டு வெளியேறுவதாக தற்போது நிர்வாகத்திடம் கடிதம் கொடுத்துள்ளனர். அப்படி அதாவது வந்து இந்த குழு 7 பேர் போய் கொண்ட குழு கேட்ட உடனே இல்லை நாங்கள் நிர்வாகத்தை பூரா உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு கடிதம் கொடுத்ததாக திருஞானம் ஐயா சொல்கிறாங்க. ஆனால் நாம் விசாரித்த வரையிலும் அப்படிப்பட்ட எந்த கடிதத்தையும் கொடுக்கவில்லை. பாரதிய தமிழன் வெளியேறிய பிறகு அதுக்கு வந்து அந்த ஏற்பு கடிதத்தை ஏற்றுக்கொண்டவர் யாருன்னா கீதப்பிரியன் அவர்கள், பொறுப்பு தலைவர். இப்போ பொறுப்பு தலைவரும் நரேஷ் என்கிற இன்னொரு நிர்வாகியும் தான் அங்கே செக் புக்லேயே கையெழுத்திடணும். உறுப்பினர் அடையாள அட்டை புதிதாக சேர்த்தாலும் கூட அதில் இப்போது இருக்கக்கூடிய நிர்வாக உரிமையின்படி கீதப்பிரியன் அவர்களோ, நரேஷ்குமார் அவர்களோ அல்லது அசத்துல்லா அவர்களோ தான் கையெழுத்திட முடியும், வேற யாரும் கையெழுத்திட முடியாது. யாரையாவது நீக்க வேண்டும் என்றால் இவர்களுக்கு ஒப்புதல் வேண்டும். ஆக அவர்கள் கடிதம் கொடுத்ததாக திருசார் சொல்கிறாரு. அப்படி அவர்கள் வந்து நிர்வாகத்தை இந்த புதிய வழிகாட்டு குழு ஏற்படுத்திய நிர்வாக குழுவிடம் ஒப்படைத்து விட்டு நாங்கள் வெளியேறிவிட்டோம் என்று கடிதம் கொடுக்கப்பட்டால் அந்த கடிதத்தை தயவு செய்து வெளியிடுமாறு தாழ்மையோடு நம்ம இந்த இடத்துல கேட்டுக்கிறோம். நாம் விசாரித்த வரையில் எந்த கடிதம் அப்படி கொடுக்க கிடையாது. பாரதிய தமிழனுடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்ட நான் வழிகாட்டு குழுவினுடைய ஆலோசனைகளை பெற்று அன்றாட செயல்பாடுகள் பற்றி அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அப்படி அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுப்போம்னா அதை நாங்கள் நிர்வாகத்தை பூர்வம் கையில் கொடுத்துட்டோம்னு சொல்கிறத பொருளா?
எப்படி இப்படி ஒரு வியப்பூட்டும் அறிக்கையெல்லாம் வெளியிடுறாங்கன்னு தெரியல. அவர்கள் கடிதம் அடுத்தது, இதுவரை உறுப்பினர் ஆக்கப்படாத மூத்த ஊடகவியலாளர்கள், இளம் ஊடகவியலாளர்கள், பெண் ஊடகவியலாளர்கள் அனைவரும் உறுப்பினர் ஆக்கப்படுவார்கள். ஜனநாயகபூர்வமாக தேர்தல் நடத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். அறிவியும் திறன்களையும் பகிர்ந்து கொள்ளும் ஆற்றல் மையமாக சென்னை பத்திரிகையாளர் மன்றம் புத்தெழுச்சி பெறும். கால் நூற்றாண்டு சீர்கேட்டை மாற்றிட உழைக்கும் திரு என் ராம், திரு நக்கீரன் கோபால் உள்ளிட்டோருக்கு வந்தனம் அப்படின்னு திரு சார் சொல்லியிருக்காரு. இப்போது நம்ம கேள்வி என்னென்னா, தேர்தல் நடத்தணும், அது நியாயமாக நடத்தப்பட வேண்டும், அது எந்த கட்சி சார்புடையதாகவும் இருக்கக்கூடாது, அது அனைத்து பத்திரிகை ஊடகவியலாளர்கள் பொதுவாக அமைப்பாக இருக்க வேண்டும். இதற்கு முதலில் என்ன வழி? நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல இப்படி உறுப்பினர் சேர்க்கையில் ஒரு குறிப்பிட்ட ஆதரவு ஆட்களை உள்ளே இறங்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆசிஃபிட்ட பேசினான்னு சொல்கிறார். ஆசிஃபுக்கு ஏற்கனவே அங்கே உறுப்பினர்கள் இருக்காங்க. அவர் ஒரு மாற்றத்திற்கான பத்திரிகையாளர் சங்கம் வச்சு எஸ்வி சேகர் வீட்டிலாம் போய் கல்லெறிஞ்சாங்க பார்த்திங்களா, அந்த நண்பர்கள். ஸோ அவங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எம்யூஜி இருக்குது. இப்படி ஏற்கனவே இவர்கள் எல்லாமே ஆதரவு நிலைப்பாடு வந்து முழுக்க திமுக ஆதரவு நிலைப்பாடாக தான் இருக்குது. இதில் வந்து அவர்கள் வந்து மீண்டும் இங்கே உள்ளே வராங்கன்னா, நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் திமுக ஆட்சியாக இறங்கி போராடியது சென்னை பத்திரிகையாளர் மன்றம் இதுவரையிலும். இனிமேலும் அப்படி தொடர வேண்டுமேனால் அங்கே ஒரு சமநிலைத்தன்மை கொண்ட நிர்வாக குழு இருக்குன்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ உறுப்பினர் சேர்க்கையில் ஒருத்தர் பர்டிகுலராக ஒருத்தருடைய மோனோபோலியாக அங்கே ஆய்விடக்கூடாது. மெஜாரிட்டியாக ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தைச் சேர்ந்த அந்த குறிப்பிட்ட கட்சியின் ஆதரவாளர்கள் அங்கே இணைந்து விட்டால் அங்கே ஜனநாயகம், டெமோக்ரஸி இருக்காது அப்படிங்கிற கவலையில் தான் நம்ம பேசுகிறோம். அதே போல் நிர்வாக குழுவில் யார் யார் வந்து ஒரே நிறுவனத்தை சேர்ந்தவர்களே எல்லா நிர்வாக தலைமைகளுக்கும் போட்டியிட்டால் அங்கேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றிணைந்து ஒட்டுமொத்தமாக ஒருதலை பட்சமாக ஒரு கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த அபாயத்தை தவிர்ப்பதற்கான முதல் முயற்சியில் இறங்க வேண்டுமே தவிர, இவர்கள் வழிகாட்டு குழு என்பதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை செய்யத்தான். அந்த வழிகாட்டு குழு ஒரு குழுவை ஏற்படுத்தி 7 பேர் கொண்ட குழுவை ஏற்படுத்தி நாங்கள் அத்தாரிட்டேரியன் போல உள்ளே செயல்பட்டு வெளியில் எல்லாம் ஏற்றி விட்டு நாங்கள் தான் செய்வோம், பழைய ஆள் எல்லாத்தையும் தூக்கிடுவோம்டா, புது ஆள் நாங்கள் இறக்குவோம், நாங்கள் எங்களுடைய ஆட்களை இறக்கிக் கொள்வோம் என்பதாகத்தான் திருசர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. எனவே இது மீண்டும் சொல்கிறோம், நமக்கு தெள்ள தெளிவாக நம் பத்திரிகை சகோதர சகோதரியிடம் எந்த விதமான நம்ம கருத்து வேறுபாடுகளை திருசார் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சிறந்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் டி சுரேஷ்குமார் ஆகட்டும், சாவதிர் கண்ணா ஆகட்டும், எல்லாமே வந்து சிறந்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளர்கள். ஆனால் இன்று அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு பத்திரிகை ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைக்கக்கூடிய செயலாக இருக்கப் போகிறது. அதற்கு முன்பாக அப்படி இல்லை, நாங்கள் நேர்மையாகத்தான் செய்கிறோம் என்றால் முதலில் இந்த அத்தாரிட்டேரியன் போக்கை முதல்ல கைவிடுங்க. இது நட்பு போல செயல்பட வேண்டும். பழைய உறுப்பினர்கள் யார் தெரிஞ்சவங்க, இப்போ என்னுடைய முகம் தெரியாமல் இருக்க போகிறதில்ல, சாவித்திரி கண்ணனுக்கு தெரியாமல் இருக்க போகிறதில்ல, சுரேஷ்குமாருக்கு தெரியாமல் இருக்க போகிறதில்ல, என்னுடைய களப்பணி என்ன என்றவர்களுக்கு தெரியும். அதே போல் தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஆக இப்படி இருக்கிற எம்ஐ போன்ற உறுப்பினர்கள்லாம் மீண்டும் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி தரணும், இல்லாட்டி உங்கள் பேரை தூக்கிடுவோம் அப்படின்னு ஏற்கனவே இன்னொரு பத்திரிகையாளர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வழக்கறிஞர் நிறுவனத்தில் பணிபுரிஞ்சார் போல் பகுதி நேரத்தில். அதனால் ஒரு வழக்கறிஞர் நிறுவனத்தில் பணிபுரியார், அவரை வந்து அவரை வந்து உறுப்பினர் அட்டை வந்து தூக்கி கடாசிடுவோம் என்று அவர்கள் உறுப்பினர் அட்டை கொடுக்கல அப்படின்னு ஒரு வருது. ஆனால் ஒரு வழக்கறிஞரை வந்து இதே இந்த புதிய வழிகாட்டுக்குழு சென்னை பத்திரிகையாளர் மன்ற உறுப்பினர்களாக இருக்கு. ஆக முரண்பாடுகள். நீங்கள் என்ன குற்றச்சாட்டை பாரதிய தமிழன் மீதும் அந்த நிர்வாகத்தின் மீது வைத்தீர்களோ அதே குற்றச்சாட்டை அதையே அவர்கள் செய்வதாக சொன்ன பிழையை நீங்கள் 2 மடங்கு 3 மடங்கு சேர்த்து செய்ய தொடங்கிவிட்டீர்கள் இப்பொழுதே. இதைத்தான் அத்தாரிட்டேரியன் சொல்கிறோம் நம்ம. ஆக அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டியதான் உங்களுக்கு பொறுப்பே தவிர அதே போல தான் நாங்களும் செய்வோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேறுபாடுன்னு நாளைக்கு மக்கள் கேட்க மாட்டாங்களா? இப்போது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல பணி நிரந்தரம், பணி உறுதி, அஷூரன்ஸ், ஜாப் அஷூரன்ஸ் என்பது ஒரு இல்லாத ஒரு நிலை பத்திரிகையில் இருக்குது. இப்போ நான் வந்து இத்தனை பத்திரிகைகள் இருந்தேன். ஒரு இடைப்பட்ட காலத்தில் இப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவர்கள் தான் தலைமை பொறுப்பில் அமர வைக்கப்படுகிறார்கள், எங்களை போன்றவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதில்ல அப்படின்னா நான் விலகி இருக்கும். அப்போ 2 ஆண்டுகள் நான் விலகி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2000 தொடக்கத்திலிருந்து நான் பத்திரிகையாளர் மன்ற உறுப்பினராக இருக்கேன். இப்போ 2-3 ஆண்டுகள் நான் வந்து லாக்டவுனுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பெரிய நிறுவனங்கள் எங்கேயும் வேலை செய்யலை, ஃப்ரீலான்ஸ் பண்ணுறேன். அல்லது ஒரு நிறுவனங்கள் வந்து சின்ன நிறுவனங்கள் எப்பவுமே வேலை தர தயாராக இருக்காங்க. ஐடிக்கு RNI ரெஜிஸ்டர்ட் கம்பெனியும் எனக்கு வேலை தர தயாராக இருக்காங்க. ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியில் வந்து இருக்கக்கூடிய டெலிவிஷனை வேலை தர்றாங்க. ஆனால் என்னுடைய அனுபவத்திற்கு ஏற்ற வேலை வேண்டும், அதற்கான என்னுடைய கொள்கைக்கு ஏற்ற நிறுவனங்கள் வேண்டும் இருக்க அமைதியாக இருக்கும். அப்போ 4-5 ஆண்டுகளாக முழு நேரமாக தி ஹிந்து போலவோ, நியூஸ் 18 போலவோ, அல்லது சன் நியூஸ் போலவோ அங்கே இருக்க பத்திரிகையாளர்கள் முதலாளிகள், குறிப்பாக நக்கீரன் கோபாலும் இந்துராமும் முதலாளி தான். ஸோ மற்றவங்க குணசேகரன், அவர் கார்த்திகை செல்வன் போன்றலாம் தொழிலாளர்கள். அப்போ இப்போ 2 வேறுபாடு இதிலேயே இருக்குது. அப்போ இப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கெல்லாம் ஜாப் அஷூரன்ஸ் இருக்குது. ஒன்றும் இல்லாட்டி உடனே சேனல் கிடச்சிருது. நியூஸ் 18 பிரச்சனையான குணசேகரன் உடனே சன் டிவியில் வேலை கொடுத்துட்டாங்க.
அது மிக விரைவாக அவருக்கு கொடுத்தாங்க. சன் டிவியினுடைய வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸே கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகும். ஆனால் குணசேகரனுக்கு உடனே வேலை கிடைச்சது. ஸோ அதெல்லாம் அந்த அளவுக்கு அவங்க இன்ஃப்ளூயன்ஸாக இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. எனவே இவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களை போன்றவர்களுக்கு வேலை விட்டு தூக்கப்படும் போதோ அல்லது வேலையை நாங்கள் இழக்கும் பொழுதோ அல்லது வேலையை விட்டு சூழ்நிலை காரணமாக வெளியே வரும்போதோ 3-4 ஆண்டுகளுக்கு வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? இவர் பத்திரிகையாளரே இல்லை அப்படின்ட்டு அந்த நேரத்தில் நீங்கள் வந்து சென்னை பத்திரிகையாளர் மன்ற உறுப்பினருடைய அந்த தகுதியை பாஸ் பண்ணி வச்சுருவீங்களா அல்லது வெளியேற்றுவீங்களா? என்ன வரைமுறை? ஒருத்தர் இன்றைக்கி வந்து நீங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் வேலை 6 மாத காலம் உங்களுக்கு வேலை இல்லையாங்க, 6 மாதத்து வரைக்கும் உங்கள் உதவித்தொகை நாங்கள் தருகிறோம் அப்படின்னு சொல்லணும். அப்போ வந்து யார் வக்கீல்கிட்ட வேலைக்கு போக மாட்டாங்க, இன்னொரு சாப்பாட்டு கடை வைக்க மாட்டாங்க, இன்னொரு பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்கல்ல. அப்போ அது இல்லை, அந்த சூழ்நிலை இல்லை. அப்படி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இங்கே அமைப்புகள் இல்லை. பெரிய நிறுவனங்கள் ஹிந்து போன்ற நிறுவனங்கள் அப்படி பண்ணலாமே. ஐயோ பத்திரிகையாளர்கள், அதுவும் ஹிந்து இந்த வழிகாட்டு குழுவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பேசக்கூடிய எழுதக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு பிரச்சனைனா வந்து நின்னதை நான் பார்த்ததே இல்லை. இவர்கள் வந்து என்றாம் போன்றவர்கள்லாம் வந்து களத்தில் நிற்கிறாங்கன்னா அவர் இங்கிலீஷ் பேசக்கூடிய பத்திரிகையாளராக இருப்பாங்க அல்லது ஹிந்தி பேசக்கூடிய பத்திரிகையாளராக இருப்பாங்க. ஏன்னா இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச ஹிந்தி பேச தெரிந்தால் அறிவாளி, தமிழ் பேச தெரிந்த தமிழ் பத்திரிகையாளர்கள்லாம் வந்து இங்கே முட்டா பசங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த வழிகாட்டு குழுவை சேர்ந்த அறிவுஜீவிகள் ஒரு நாளும் முன் வந்து நின்றதில்லை. எத்தனை பேர் வந்து நின்னாங்க சொல்லுங்கள்? இன்று என் ராமும் நக்கீரன் கோபால் அவர்களும் பத்திரிகையாளர் மன்றத்தை ஒழுங்குபடுத்துகிறோம் என்று வந்து நிற்கிறாங்க. இதற்கு முன்பு எத்தனை வந்து தமிழ் பத்திரிகையாளர்கள், தமிழ் பத்திரிகை ஊடகங்களுக்கு, தமிழ் தொலைக்காட்சிகளில் பணிபுரிந்தவர்களுக்கு பிரச்சனையும் வந்து நின்றுருக்காங்க. என்ராம் அவர்கள் வந்து இதே என்ராம் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ட்விட்டரில் ஒரு மெசேஜ் போடுறாரு, ஒரு பதிவு போடுறாரு, திமுக கூட்டணி 234 தொகுதிகளிலும் வெல்லும்ன்றார். அவர் தான் இப்போ வந்து இங்கே நடுநிலையான சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை உருவாக்க போகிறாரா? அவர் முழுக்க அவர் மேலும் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் திரு என்ராம் அவர்கள் உறுப்பினரே கிடையாது. ஆக அவர் வந்து திரு மு.க. ஸ்டாலின் ஐயாவோட மிக நெருக்கமான நட்பில் இருக்கிறவர்னு உலகத்துக்கே தெரியும். அந்த ஹிந்து குழுமத்தை சேர்ந்தவர்கள் தான் எப்பொழுது வந்து இந்த வேலையை முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. திருஞானம் சார் சொல்கிறது மட்டும் இல்லாமல் உலகத்துக்கே தெரியும். இப்பொழுது டி சுரேஷ்குமார் போன்ற ஹிந்து நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய தற்பொழுது இந்த வழிகாட்டு குழுவில் செயல்பாட்டு குழு இருக்கக்கூடிய சகோதரர்லாம் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நாங்களாம் வெளியில் போயிட்டோம்னா ரவுடி கோஷ்டி உள்ளே வந்து இதை வந்து அடித்து உதச்சி உங்களை கைப்பற்றிடும் என்று மிரட்டுகிறார்கள் அப்படின்னு அங்கே உள்ள பத்திரிகையாளர் மன்ற நிர்வாகிகள் நம்மகிட்ட சொல்கிறாங்க. ஆக இது விமலேஸ்வரன் அவர்கள் உள்ளிட்ட அன்பர்களை எல்லாம் உள்ளே நுழைத்து இந்த பிரச்சனையை செய்ததே இந்த பொதுக்குழு நடந்து விடாமல் தடுப்பதற்காகவும், பொதுக்குழு நடந்துருச்சுன்னா அந்த உரிமை வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு இந்த வழிகாட்டு குழுவிற்கு கிடைக்காது என்கிற காரணத்தினாலும் வேண்டுமென்றே பொதுக்குழு நடத்தாமல் தடுத்து நிறுத்தியது தமிழ்நாடு அரசினுடைய ஆதரவோடு இந்த திருஞானம் ஐயா குறிப்பிட்ட இந்த வழிகாட்டல் குழு என்பது திருஞானம் ஐயாவே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டார். காவல்துறைக்கு பொதுக்குழுவுக்கு பாதுகாப்பு கேட்டால் காவல்துறை கொடுக்க முன் வரல. சென்னை பிரஸ் கிளப்புக்கு எப்போ வந்து காவல்துறைக்கு வந்து நான் ஃபோன் பண்ணாலும் வந்து உதவி பண்ணுவாங்க. ஆனால் இந்த பொதுக்குழு உதவி பண்ணல. அப்போ காவல்துறை உதவி பண்ணலைன்னா திமுகவினுடைய தலைமை சொல்லாமல் அப்படி நடக்காது. ஆக திமுகவினுடைய தலைமையின் உத்தரவின் அடிப்படையில் திமுகவினுடைய அரசினுடைய காவல்துறை பொதுக்குழு நடத்த விடாமல் தடுப்பதற்கு இந்த வழிகாட்டுதல் குழுவுக்கு ஹிந்து நக்கீரன் கோபால் தலைமையிலான வழிகாட்டு குழுவிற்கு ஆதரவாக பின்னின்று அங்கே பொதுக்குழு நடைபெறாமல் பார்த்து கொண்டு விட்டது. நடைபெறாமல் பார்த்து கொண்டு ஏற்கனவே ஆகஸ்ட் மாதம் நிறைவேற்றிய இந்த பொதுக்குழு வழிகாட்டு குழு பரிந்துரை செய்ய வேண்டும் என்கிற வழிகாட்டு குழுவை, அந்த வழிகாட்டு குழுவை அத்தாரிட்டியை கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் புதிய 7 பேர் கொண்ட குழுவை உருவாக்கி அந்த குழு வந்து நேரடியாக பத்திரிகையாளர் மன்றத்துக்கு நுழைந்து ஆக்கிரமித்து கொண்டு பழைய உறுப்பினர்கள் எல்லாம் நிர்வாகிகளை வெளியேற்றிவிட்டோம் என்று தெள்ள தெளிவாகவே போட்டிருக்காரு. ஸோ இதைத்தான் நம்ம சொல்கிறோம். இது வந்து திமுகவினுடைய ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்கிறோம். இதில் மாற்று கருத்துடையவர்கள் அப்படிலாம் இல்லை, நியாயமாக நடத்தும் என்றால் நான் கூறியது போல நியாயமாக நீங்கள் நடத்துவீர்கள் என்பதற்கு உத்தரவாதமாக நீங்கள் இந்த நிர்வாக குழு எப்படி இருக்க போகிறது, யாரெல்லாம் தேர்தலை எப்படி தேர்தல் நடத்துவதற்கான விதிமுறைகள் என்ன, வழிமுறைகள் என்ன, உறுப்பினர் சேர்க்கை என்ன என்பதற்குத்தான் நீங்கள் வந்து பரிந்துரை செய்யணும். அதை விட்டுட்டு நீங்களே வந்து இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஒரு பிரச்சனையும் தெரியல. இப்போ வந்து ஒரு பிரச்சனைன்னு வழக்கறிஞர்கிட்ட போகிறாங்க, ஐயா இதை வாதம் செய்து எங்களுக்கு கொடுன்னா, நீ போப்பா நானே பில்டிங்கை பார்த்துக்கிறேன்னு சொன்னால் அப்படி இருக்கும் டிஸ்பியூட்டில். அதைத்தான் இது வழிகாட்டு குழு என்கிற பெயரில் இந்த 7 பேர் கொண்ட செயல்பாட்டு குழு அதை ஆக்கிரமிப்பாக செய்திருக்கிறது. இதற்கு பின்னணியில் திமுக அரசினுடைய நேரடி கை இருக்கிறது, நேரடி பார்வை இருக்கிறது என்பது தான் நம்ம வந்து யாராலும் இதை வந்து மறுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது மறுத்தீங்கன்னா தயவுசெய்து அதற்கு சான்றுகளை கொடுங்கள். இதுக்கு சான்றுகள் திருசார் போட்ட பதிவையே நான் ட்விட்டர் பதிவே சான்றாக காமிச்சாச்சு.
அதே போல் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொதுக்குழு கூட்டம் தடுத்து நிறுத்தப்பட்டதற்கு பிறகு தற்பொழுது அங்கே உறுப்பினர் சேர்க்கையில் பழைய உறுப்பினர்கள் எல்லாம் வாங்க, புதிய உறுப்பினர்கள்லாம் வாங்க, இப்போ ஒரு அத்தாரிட்டி எடுத்துக்கொண்டு இந்த குழு செயல்படுவதை இதே விமலேஸ்வரன் சகோதரர் விமலேஸ்வரனுடைய அமைப்பு எதுவுமே கண்டிச்சதே தெரியல. ஏங்க அது எப்படிங்க பழைய உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் நீங்கள் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி நேரில் வர சொல்கிறீங்க? அதுவும் இந்த புதுப்பிப்பதற்கு ஆதார் கார்டு வேணும். கவர்மெண்ட் அக்ரிடேஷன் கார்டையே ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் இந்த வழிகாட்டுதல் குழு, சிறப்பு செயல்பாட்டு குழு. அதனே கவர்மெண்ட்டு கொடுத்த அக்ரிடேஷன் கார்டையே ஏற்றுக்க மாட்டோம், நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து கார்டு கொண்டு வாங்க அப்படின்றாங்களாம். சரி, ஆஃபீஸ் கார்டு வந்து ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு சின்ன பத்திரிக்கையில் RNI வந்து வாங்கியிருக்கிற ஒரு பத்திரிக்கையிலேருந்து ஒரு 10 கார்டு போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இவங்க? என்ன ஒரு கொஞ்சம் கூட காமன் சென்ஸே வந்து இல்லாமல் பத்திரிகையாளர்களை ஏதோ வந்து பண்ணை ஆட்டுக்குட்டிகள் போல இவர்கள் நடத்தும் விதம் வந்து பார்த்திங்கன்னா தொடக்கமே சரியில்லை. வெல் பிகினிங் இஸ் ஹாஃப் டன்னு சொல்லுவாங்க. இது வெல் பிகினிங் அல்ல, இது வெல் எண்ட். எனவே இந்த நிர்வாகக் குழு என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய இந்த வழிகாட்டுதல் குழு, செயல்பாட்டு குழு இந்த எதேச்சதிகார போக்கை, சர்வாதிகார போக்கை கைவிட்டுவிட்டு அங்கே ஒரு சுமூகமான நட்பு ரீதியிலான அமர்ந்து என்ன தீர்வுகள் காணப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும். இவர்களா ஒரு கூட்டம் போட்டு இவர்களா வழிகாட்டுதல் குழு வந்து ஒரு செயல்பாட்டு குழுவை அமைத்துக் கொண்டு அதை ஆக்கிரமிக்கிறோம், ஏற்கனவே விரட்டி விட்டு நாங்கள் ஆக்கிரமிக்கிறோம் என்று திருஞானம் அவர்கள் சொல்லக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தா அது ஆக்கிரமிப்பு தான். தற்பொழுது இவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இவர்கள் பேக்டோர் வழியாக வரவில்லை, இவர்கள் வந்து ஜன்னல் வழியாக, விண்டோ ஹோல் வழியாக உள்ளே வந்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.